சரி, எல்லாரும் நீங்களாக படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஏன் இந்த படத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து லைக் கார்த்திக் சுப்ராஜோட ஃபுல் படம் பார்த்தேன். சொல்லுங்கள், அப்போ படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து ஒரு நைட்லாம் இருக்காது தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ். இது வந்து லைக் ஒரு பீரியட் ஸ்டோரி தான். எஃப்னால் ஒரு கல்யாணம் மட்டும் நடக்குது. அந்த டைமில் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி இருந்துட்டு இருந்தான். ஸோ இந்தியன் ஆர்மிஸ் வந்து லைக் வழிதவறி ஒரு கல்யாணம் மட்டும் நடக்கிற இடத்துல போகிறோம். ஸோ அந்த இடத்துல நடக்கிற சம்பவம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நிறைய காலமாக இருக்கீங்க. இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சரி இது கொடுக்கணும் தான் ஆசை. சரி, இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் இங்கேயும் மூஞ்சியை காட்டாமல் ஈவன் நீங்கள் செஞ்ச வேலையில் பிடிஎஸ் பெருசாக எடுத்து போட்டு கூட நான் பெருசாக பார்த்ததில்லை. என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு உங்களுக்கு? சரி, வீடியோஸ் அதுவும் படத்தை பார்த்துட்டு தெய்வலை போயிட்டு தெய்வலையெல்லாம் இருந்துட்டு திடீர்னு இல்லை இப்போ போய் ஷூட் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்ன? எனக்கு ஃபேஸ் கார்டு விருப்பம் இல்லாத இத்தனை வருஷமாக நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் இன்னைக்கு படத்துக்கு வந்ததுக்கு ரீசன் உண்மைக்குமே இந்த ப்ரீமியர் ஷோலாம் போயிட்டு பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்கிறது எனக்கு சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்ப்பேன். ப்ரைவேட்டாக பண்ணாலுமே நான் போய் பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் கூப்பிடுவாங்க, ஆனால் போக விருப்பமே இல்லை. ஏன்னா தெரியும், இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? செய்கிற வேலை அப்படி அப்பட்டமா விளங்கு தானே. இவங்க என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். என்ன செய்வோம் சொல்லுவோமா? பாவம் அதுக்குள்ள ஏச்சு வாங்குவாங்க. உண்மை அது. படம் ஸ்டார்ட் பண்ணி கல்யாண வீட்டு சீன் வந்து அதில் இந்தியன் ஆர்மி உள்ளே வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு அடுத்தது என்ன நடக்க போதோ, இல்லாட்டி இதுக்கு என்ன பிரச்சனை நடக்க போதோ, ஸ்ரீலங்கா நாமி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக போதா, அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. இந்தியன் ஆர்மி வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த படம் கற்பனையா இல்லாட்டி உண்மை சம்பவங்களை வச்சு வந்ததா, இல்லாட்டி இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒருவேளை பிரதாபன் சொன்ன மாதிரி எங்களோட வரலாறு தெரியாமல் இல்லாட்டி அதை தேடி படிக்க முடியாமல் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு இந்த படத்தில் அதான் பிரச்சனை. நாங்கள் ஸ்ரீலங்கன் ஆர்மியில் வைக்கிற அக்யூசேஷன்ஸில் நிறையத்துக்கு முன்னோடியாக இருந்ததே இந்தியன் ஆர்மி தான்ன்றது அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள். நாங்கள் இருந்த அளவில் ஐபிகேஎஃப்பை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயமோ இல்லாட்டி நவீன் சந்திரா மாதிரி ஒருத்தர் வந்து ஹீரோவாகிற அளவுக்கு ஸ்ரீலங்காவில் இந்தியன் ஆர்மியோட கதைகளோ நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னைக்கு சோமிதரன் கார்த்திக் சுப்ராஜன் வந்ததால தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. படம் பார்க்கல, கார்த்திக் சுப்ராஜ் வந்திருக்கனால இவ்வளோ க்ரௌடும் போயிருக்கு. அதுதான் உண்மையா. சிங்கள ஆர்மி எங்களை காப்பாற்ற நினைக்கிற நேரம் அங்கே இருந்து மேலே இயக்கம் கிரனைட்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தான்னு நான் ஒரு சீன் வச்சா அது எவ்வளவு அபத்தமா இருக்கு. இன்றைக்கு கடைசி ஓர் காலகட்டத்துக்குள்ள நடந்த அவ்வளவு வன்கொடுமைக்கும் அவ்வளவு பிரச்சனைக்கும் தொடங்கி வச்சதே முதலாவது இந்தியன் ஆர்மி தான். இந்தியன் ஆர்மி வந்த நேரம் வந்த அட்டூழியங்களோட தொடர்ச்சியா தான் பிறகு அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்ப அது சிங்கள ஆர்மி இதை செஞ்சிருந்தா அது சரின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ, என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட அபத்தம் இதுல இந்தியன் ஆர்மி நல்லவங்கன்னு காட்டுறது. இதுல இன்னொரு விஷயம் அதுதான் ஜோஸ் முதல் சொன்ன விஷயம், இந்தியன் ஆர்மியால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம், இப்போ பார்க்குறவங்க எல்லாம் ஏதோ எங்களை வில்லன் மாதிரி பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த படத்துக்கு எதிராக கதைக்கிறோம்னு யோசிக்கலாம். இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ இதே இந்தியன் சினிமா இந்தியன் படத்துக்கு எதிராக கதைக்கல. இல்லை அதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த இதில் தான் இல்லை அதான் இப்போ இதில் எனக்கு இருக்கவும் அதுதான் திருப்பி நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து படம் செய்கிறத பற்றி நாங்கள் யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இல்லை அதான் இப்போ இதில் ஆனால் கை வைக்கிற சப்ஜெக்ட் யோசிச்சு கை வைக்கணும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இவங்க பேச ரெடி ஆகுறாங்கன்னா பயம் இல்லாமல் பேசணும், தைரியமாக பேசணும். இப்படி பண்ண இல்லை அது மட்டும் தெரியாது. நான் இதை இவ்வளவு உண்மையாக வச்சு கடைசியில் இந்தியன் ஆர்மி நல்லவன்னு சொல்லி சேர்த்து அனுப்புனா எப்படி விருமாண்டி படத்தில் படம் முழுக்க நீங்கள் வந்து கத்தியை எடுத்து சண்டை போட்டுட்டு கடைசி 3 நிமிஷத்தில் கத்தியை போட்டுட்டுன்னு சொன்னால் அவன் திருந்திடுவான்ட்டு கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி தானே இந்த படமும். இது பிள்ளையான ஒரு வரலாறு சொல்லி கொடுத்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒனஸ்ட் வந்து இதுதான். அப்போ அந்த எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா தானே அவன் தான் ஜெனுவின் ஆர்மி. உண்மையிலேயே அவன் தான் ஜெனுவின். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து அவன் சரியாக தான் இருக்கான். அவன் சரியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. நான் ஒன்றும் கொண்டு போயிட்டு எங்கே கோர்ட்டில் நிப்பாட்டுவேன் நீ செய்கிற வேலைக்கு.
நீ என்ன செய்ய வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. ஸோ அவன் தான் அந்த வேலையில் சரியாக இருக்காங்க. அன்னைக்கு சண்டை தான் நடந்திருக்கணும், சமாதானமாக இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. ஸோ ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம், சில விஷயங்களை டிரெக்டாக எதிர்த்து பேசியே ஆகணும். இந்தியன் சினிமாவிலேருந்து அதோட ஸ்டைலையோ அதோட லுக்கையோ இல்லைன்னா அதோட ரிதம் அதோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல்ஸையோ இல்லைன்னா ஈவன் லாங்குவேஜையோ கூட கொப்பி அடித்து படங்களை பண்ணுறத அக்செப்ட் பண்ணலாம். சரி, பிரச்சனை இல்லை, உனக்கு அதை தான் பண்ண விருப்பம்னா பண்ணிப்போ. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, தெரியும், நல்லாவே தெரியும், பச்சையாக எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எப்பவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ அங்கே இதுதான் நடக்குது, இதுதான் சினிமா, இப்படி செஞ்சால் தான் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு இன்னும் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் அடுத்த ஜெனரேஷனை எந்த நம்பிக்கையில், எந்த மூஞ்சோட, எந்த தைரியத்தோட நீ சினிமாவுக்கு வான்னு கூப்பிடுவீங்க? ஒன்னையா ஒன்று சொல்லுங்க. சரி, எல்லாரும் நீளிதா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். பிரதாபன் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு ஃபோட்டோ போட்டதை பார்த்தோம். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. ஏன் இந்த படத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து லைக் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டராக இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க த்ரூ மூலமாக தான் எனக்கு இந்த இன்வைட் கிடச்சி. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து லைக் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஃபுல் படம் பார்த்தது. ஸோ மேஜராக பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற பிளான்லாம் போகணுன்னா லக் பை சான்ஸ் ஃபோட்டோவும் கிடச்சிது. இவளையும் எப்படி சரி, இல்லை, அவர் அவ்வளோ சீரியஸாக தான் படம் பார்க்க போனார், அதுதான் பிரச்சனை. சஜஸ் என்ன மாயா சொல்லுங்கள். அப்போ படம் எப்படி இருந்துச்சு? என் படம் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சொல்லுடா, ரிவ்யூ லைக் இப்போ எப்படி சொல்கிறது, படம் வந்து ஒரு நைட்லாம் இருக்காது தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ். ஒரு நைட்டில் வந்து குறிப்பிட்ட செட்லேயே வந்து லைக் இப்போ நிறைய ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லாம் செஞ்சு. என்னத்தை பற்றின படம்ன்றது உங்களுக்கு விளங்குச்சா? இது வந்து லைக் ஒரு பீரியட் ஸ்டோரி தான். ஜஃப்னால் ஒரு கல்யாணம் வீடு நடக்குது. அந்த டைமில் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி இருந்த டைம் தான். ஸோ இந்தியன் ஆர்மிஸ் வந்து லைக் பலி தவறி ஒரு கல்யாணம் வீட்டு நடக்கிற இடத்துல போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் வந்து அதாவது இந்தியன் ஆர்மி வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. அப்படியா? ஏன் போகலாம், அவங்களுக்கு தெரியாது கல்யாணம் நடக்குதுன்னு தெரியாது. பட் எதேச்சியாக போய் அந்த இடத்துல இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சாங்க? இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சாங்க, உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து எனக்கு பழைய ஹிஸ்ட்ரி பெருசாக தெரியாது. நான் ஃபுல்லாக வளர்ந்தது ஃபுல்லாக கொழும்புல தான். ஸோ உண்மையை சொல்லப்போனால் எக்ஸாக்டாக இந்தியன் ஆர்மி ஜஃப்னா என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு அவ்வளோ இதாக தெரியாது. படத்தில் என்ன செஞ்சாங்க? படத்தில் வந்து லைக் இப்போ ஒரு லைக் இப்போ கல்யாண வீடு சீனியர் மாதிரி போச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வழி தவறி போயிட்டு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டுப்படுறாங்க. பட் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி காப்பாற்றி செஞ்சு கடைசியில் அவங்கள சேர்த்து 2 சைட்லேயும் முடிச்சு நேரடியாக வந்து போகிறான். ஓகே, காப்பாற்றுறாங்க. ஆமாம், சரி, இப்படி தான் படம் போகுது. இல்லை, இப்போ ஹிஸ்ட்ரி தெரியாத ஆக்களுக்கு படத்தில் இந்தியன் ஆர்மி அந்த குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி தான் படம் இருக்கு இல்லையா? ஹீரோ யார்? நவீன் சந்திரா. அவர் என்ன ரோல் செஞ்சார்? அவர் வந்து தெரியாதனமாக ஒரு இந்தியன் ஆர்மி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதில் அந்த நவீன் சந்திரா யார்? நவீன் சந்திரா வந்து ஒரு லைக் ஒரு ஆர்மி மேஜர். ஓகே, இந்தியன் ஆர்மி. இந்தியா. ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மி தான் படத்தில் ஹீரோ. நீங்கள் சொல்லுங்கள் சாச்சி. எனக்கு என்ன பிரச்சனைடா, படத்தில் நிறைய உண்மை இருக்குது, அதைத்தான் நிறைய பேர் இப்போ கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்த விமர்சனங்கள்லேருந்து எல்லாமே வந்து போர்க்கால பதட்டங்களை, போர்க்கால பதப்பதப்புகளை வந்து கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டாங்க, எங்களோட உணர்வுகளை கொண்டாங்க. எங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை இவ்வளவு காலம் சொல்லாத நிறைய பிரச்சனைகளை வந்து வரலாறுகளை வந்து கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டதால் இந்த படம் வெற்றி பெறணுமன்றது நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருந்தது. தயாரிப்பாளரும் அதை தான் சொல்லியிருந்தார், ஈழ சினிமாவுக்கு உயிர் கொடுக்கணுமா இருந்தால் இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்தில் இயக்குனர் சோமிதரன் அண்ணாவையும் எனக்கு நிறைய காலமாக தெரியும். இந்த படைப்பை விட அவர்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து நிறைய உண்மைகளோட நிறைய தேடல்களோட அந்த ஒரு விஷயங்களாக இருந்தது. அவர் ஜஃப்னா லைப்ரரியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சுருந்தார்.
அந்த டாக்குமெண்ட்ரி நிறைய பேர் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுக்கு பின்னால் அவருக்கு இருந்த உழைப்பும் ஒரு பெரிய உழைப்பு. அப்போ நான் உண்மையாக அந்த படத்துக்கு போய்க்கல என்ன யோசனையில் போனேன்னு சொன்னால், அவ்வளவு தேடலும் அவ்வளவு உழைப்பும் இருக்கிற ஒரு வரலாறு தெரிஞ்ச வரலாற்றை சொல்லணுமென்று ஆசைப்படுற ஒரு டிரெக்டரோட படம்ன்றதால இந்த படம் உண்மைக்கு மிக அருகிலாவது இருக்குமென்று ஒரு எதிர்பார்ப்போடையும், அதே மாதிரி வந்த கண்டென்ட்டுகளை வச்சு வந்த ப்ரொமோஷன் எல்லாம் வச்சு இலங்கையில் இருந்த அவலங்களையும் வரிகளையும் அப்படியே அதாவது இதுவரைக்கும் யாரும் காட்டாத அளவுக்கு உண்மைக்கு அருகில் கொண்டு போய் காட்டின ஒரு படமாக இருக்குமென்று ஒரு நம்பிக்கையோடு போனேன். படம் ஸ்டார்ட் பண்ணி கல்யாண வீட்டு சீன் வந்து அதில் இந்தியன் ஆர்மி உள்ளே வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு அடுத்தது என்ன நடக்க போதோ, இல்லாட்டி இதுக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, ஸ்ரீலங்கா ஆர்மி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக போதா, படத்தில் என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாண்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்தியன் ஆர்மி வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த படம் கற்பனையா இல்லாட்டி உண்மை சம்பவங்களை வச்சு வந்ததா, இல்லாட்டி இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒருவேளை பிரதாபன் சொன்ன மாதிரி எங்களோட வரலாறு தெரியாமல் இல்லாட்டி அதை தேடி படிக்க முடியாமல் இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இது பிழையான ஒரு வரலாறு சொல்லி கொடுத்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு இந்த படத்தில். அதுதான் பிரச்சனை. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நியாயங்களுக்காக நாங்கள் எதை கம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ன்றது எனக்கு ஒரு கேள்வி. நியாயத்தில் கம்ப்ரமைஸ் நடந்துட்டு இருந்தீங்களா? இல்லை, இப்படி தான். இப்போ இந்தியன் ஆர்மி என்னென்ன செஞ்சாங்கன்றது எனக்குமே முழுசாக தெரியாது, ஃப்ரீயாக போகும். ஆனால் இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சாங்கன்றது ஓரளவுக்காக எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கன் ஆர்மியில் வைக்கிற அக்யூசேஷன்ஸில் நிறையத்துக்கு முன்னோடியாக இருந்ததே இந்தியன் ஆர்மி தான்ன்றது அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள். நாங்கள் இருந்த அளவில் ஐபிகேஎஃப்பை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயமோ இல்லாட்டி நவீன் சந்திரா மாதிரி ஒருத்தர் வந்து ஹீரோவாகிற அளவுக்கு ஸ்ரீலங்காவில் இந்தியன் ஆர்மியோட கதைகளோ நான் கேள்விப்பட்டதில்லை. அதை தாண்டியும் படம் முடியக படம் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை சுட்டதுக்கு பிறகும் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்து போனோம்ண்டு படத்தை முடிக்கிறது அவ்வளவுதான் பீஸான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே பீஸான்ற ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் எடுத்ததால் மேபி அதுதான் பீஸா கூட இருக்கலாம். உண்மையாக அந்த கஸ்ட்ரோ கேரக்டர் தான் ஹீரோன்றது நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜோஸ் இப்போ இப்படி தான் மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து சத்தியமாக தெரியாத அவர் தான் ஹீரோ. இப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்தது வந்து அந்த அம்மா கேரக்டர் அதை கொஞ்சம் நேரம் வச்சிருந்தாங்க. இல்லை, அவங்களும் எங்கேயுமே ஹீரோன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வார்த்தையும் யூஸ் பண்ணல. ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற இல்லாட்டி படத்தில் ஒரு லீட் ஃபேஸாக ஒருத்தரை காட்டுறாங்க தானே. அப்போ அது அவருன்னு எக்ஸெப்ட் பண்ண இல்லை, அதான் அந்த இடத்துக்கு இப்போ நவீன் சந்திரா மாதிரி ஒரு ஆக்டர் படம் த்ரூ அவுட்டாக வாரதுக்கு ஒரு ஆளை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு பேர் தெரிஞ்ச ஆக்டர் நவீன் சந்திரா தான் இல்லையா? அப்போ அப்படி ஒருத்தரை கூட்டிகிட்டு வரும்போது நவீன் சந்திரா ஹீரோ அவர் தான் அவரை நோக்கி தானே படம் நடக்குதுன்றது தானே ஒரு இதாக இருக்கும். இப்போ என்னதான் நாங்கள் மங்காத்தால அஜித் வில்லன்னு சொன்னாலும் மங்காத்தால அஜித் தான் ஹீரோ. அதுதான் இதுலேயுமே பிரச்சனை. நாங்கள் எவ்வளவு தான் இதில் வந்து நவீன் சந்திரா ஹீரோ இல்லைன்னு சொல்ல போனாலுமே இது நவீன் சந்திரான்ற படம் தான், இதில் நவீன் சந்திரா தான் ஹீரோன்றது தான் ஒரு சாதாரண மனிதன் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் தனிப்பட்ட முறையில். யோசிக்கணும் தானே. ஜப்னால நடந்த ஒரு வாரை பற்றி ஒரு படம் எடுக்கிறான், இந்தியன் ஆர்மி ஒருத்தர் ஹீரோவாக இருக்கிறான்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதில் சில பிரச்சனை டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இப்படி தானே சார். இப்போ எங்களுடைய ஒரிஜினாலிட்டின்னு எங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்குது ரைட்டா, அது வந்து உடனே கிடைக்காது ரைட்டா. நாங்கள் ரொம்ப காலம் அங்கே அடாப்ட் ஆகி தான் இருந்தோம் ரைட்டா. இருந்தாலுமே அங்கேருந்து நாங்கள் வெளியே வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து இப்போ இங்கே மோஸ்ட்லி என்ன நடக்குது பார்க்குறதால இப்போ இங்கே எங்களுக்கு வர சினிமாக்குள்ளுக்கும் வந்து வார க்ரௌட் கூடி வந்து அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே இப்போ தான் வந்துருக்காங்க. இப்போ டிஜிட்டல் சொல்கிறது வந்து சஜி இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோனை கொடுத்தாலுமே வந்து எங்களுக்கு இப்போ வெரி ரொம்பவே எங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்னன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு அதில் ஷூட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு டிஜிட்டலுக்கு கொண்டு போயிட்டு தேட்டரில் போயிட்டு எங்களுக்கு டிசிபி அடித்து சும்மா நீங்கள் ஷூட் பண்ணுறது அங்கே போய் பார்த்தா இப்போ அதுதான் சினிமாவாக மாறி இருக்குது. அதுதான் உண்மை. எங்களுக்கு சினிமா பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் சினிமாவை பண்ணணும் விளங்குதா? இதுதான் மெயின். சினிமாவை நாங்கள் சினிமாவை பண்ணணும். இப்போ எங்களுக்கு இல்லை சினிமாவா இலங்கை சினிமாவா இங்கே ஆளுக்கால ஒரு சினிமா திறந்து வச்சிருக்காரு. இப்போ எங்களுக்கு அதுதான். இப்போ எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஸ்ரீலங்கன் சினி இப்படி தானே ஜோசி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு இருக்க கோபமும் ஆதங்கமும் அதுதான்.
சினிமா சொல்றது இட்ஸ் ஒன் லாங்குவேஜ் ஃபில்ம் மேக்கிங், அவ்வளோதான். தமிழ் சினிமா, இந்த சிங்கள சினிமா, ஹிந்தி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா, அந்த சினிமாவை ப்ராப்பராக படிக்கணும். அதாவது அது டைம் ஒன்று எடுக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் அது எங்களுக்கு உடனே நினச்சோன்னே செய்கிறோன்னு சொன்னால் வந்து அப்படி ஈஸியாக செய்ய முடியாது சினிமா. அடுத்தது கிளியராக சொல்லிடுவாங்க. இப்போ இது வந்து சோமிதரனை பற்றியோ அந்த டீமில் வேலை செஞ்ச ஆக்களை பற்றியோ இல்லை, சுத்தமாக இல்லை. நான் படத்தில் பார்த்த அளவில் நான் என்ன சொல்லேன், சோமிதரன் ஒரு நல்ல டிரெக்டர், அதே மாதிரி பிரதீபனும் ஒரு நல்ல டிஓபி தான். ஸோ இவங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குதுன்றனால தான் இது ஒரு இந்தியன் ப்ரொடக்ஷனாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பட் பிரச்சனையே அது ஒரு இந்தியன் ப்ரொடக்ஷனாக ரிலீஸ் ஆனது தான். இப்படி ஒரு கதையை ஏன் ஒரு இந்தியன் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போய் பிச் பண்ணி இந்தியாவில் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி அதில் டோட்டல் பிக்சரையும் வேறொரு சைடுக்கு மாற்றணும். அப்படி இந்தியன் ஆர்மியை பற்றி பேசுகிறது இவங்களோட நோக்கம் இல்லைன்னா, அதை தாண்டி வார் டைம் நடந்த எவ்வளோ கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. அதில் மெயின் சப்ஜெக்டாக இந்தியன் ஆர்மியை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அங்கே நடந்த உண்மைகளை அரைகுறையாக சொல்லி இந்தியன் ஆர்மி ஒருத்தர் ஹீரோவாகிற அளவுக்கு கொண்டு வரேன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இல்லை ஜஸ்ட் இதில் சில வேளை இப்படி இருக்கலாம். இப்போ இந்த படத்தில் வந்த விமர்சனங்களில் பார்த்தா நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் பாராட்டி பேசின விமர்சனங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இல்லாட்டி இவ்வளவு காலம் நாங்கள் கேள்விப்பட்ட கதைகள், அந்த உணர்வுகள், அந்த பிரச்சனைன்ற ஒரு ரிசம்பிளன்ஸை இவ்வளவு ரியாலிட்டிக்கு க்ளோஸாக காட்டினது இந்த படம் தான் ஆண்டு. இப்போ அதில் டிரெக்டர் வெற்றிமாறன் வந்து ஒரு கோட் பண்ணியிருந்தார், அது நிறைய ட்ரெண்டாகவும் போச்சு. என்னென்னா இது வந்து ஒரு வயலண்ட்டான படம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு அட்மோஸ்ட் வயலன்ஸ் என்னென்னா, ஆர்மி வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து ஒரு சட்டைக்கு மேலே சட்டை போட்டு கொண்டு இருக்கிற அந்த அப்படி ஒரு விஷயத்த வந்து நான் திரையில சில விஷயங்கள் வந்து சஜிப் இப்படித்தானே. இப்போ அங்கேருந்து வர சினிமாவாக இருக்கட்டும், இங்கேருந்து வர சினிமாவாக இருக்கட்டும், எங்கட இப்போ அந்த விஷயம்லாம் எனக்கு உண்மையிலே கன்ஃபியூஸ். நான் பார்த்ததில்லை அப்படி சேட்டுக்கு மேல சேட்டுக்கு போட்டு அந்த மாதிரி புது புது விஷயங்கள் இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டா காட்டுறாங்க. இப்போ அந்த பல்ஸ் இருக்கு அவங்க இந்த பாயிண்டே நான் அவருக்கு கேட்கல. ஏன்னா இப்போ அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், எனக்கு அது பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. இவருக்கு தெரியாது. இல்லை அதான் இப்போ இவருக்கு தெரியாது, என்னன்னே புரியல, இவருக்கு புதுசு. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இப்போ அது கல்யாண வீட்டில் சாப்பாடு எடுக்கிறதுக்கு இயக்கத்துல இருந்து ஆக்கள் வராங்க. நாங்கள் சைவந்தான் தம்பி உங்களுக்காண்டி முட்டை படிச்சோம்னு சொல்றது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட அந்த ஊரோட இதோட இருந்தாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸா நிறைய விஷயம் இதுல நிறைய பாராட்ட வேண்டிய விஷயம் இதா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்டா என்னது ஃபெஸ்டா நான் உண்மையிலேயே பார்த்தது. இப்போ அதுல தாலி கட்டுற விஷயம் கூட, அதுல மாப்பிள்ளை இல்லாம தாலி கட்டினன்றது நான் இப்பதான் இதா பார்த்தேன். அதாவது கல்யாணத்துக்கு பிறகு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற கதையில எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வெளிநாட்டுல இருக்க மாப்பிள்ளைக்கு இங்க இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றத சொல்லி அனுப்பி வச்சதெல்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்ப அதுதான் ஒரு நிமிஷம், அதுதான் எங்கட ஒரிஜினாலிட்டி சொல்றேன் நான். அந்த லாங்குவேஜை வந்து சரியா நாங்க பில்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஸ்க்ரீன் பிளேல ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை அதான் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எனக்கு இருக்க டிசப்பாயின்மெண்ட்டுமே அதான். இப்போ சோமிதரன் மாதிரி ஒரு ஆளால் தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வர இயலும். ஏன்னா அவருக்கு தான் இந்த மாதிரி இவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். எனக்கு ஒருக்கா நான் அவர் மீட் பண்ணுற நேரம் சொன்னால் 2000 2000 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கோல் ஃபேஸ் எப்படி இருந்ததுன்றது ட்ரோன் ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. ஓவர் த இயர்ஸ் கோல் ஃபேஸ் எப்படி மாறி இருக்குது, அதில் போர்ட் சிட்டி எப்படி வந்துச்சு, அதில் எப்போ புல் வளர்ந்துச்சு, எப்போ புல்லாம் போயிடுச்சு, ஐடிசி எப்போ வந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகக்குள்ள அந்த லேண்டோட அந்த டெமோகிராஃபியோட சேஞ்சை வந்து நான் ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒருக்கா நாங்கள் இருந்த நேரம் அவர் ட்ரெயின் போய் கொண்டிருக்கக்குள்ள மெரைன் டிரைவில் இருக்கக்குள்ள ட்ரெயின் போயிருக்கக்குள்ள திடீரென்று ஃபோன் எடுத்து அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணார், அந்த ட்ரெயின் போகிற ப்ரொசஸ் ஃபுல்லாகவே. ஏன்னு கேட்க, இல்லை இது இப்படி ஒன்று நடக்குதுன்றதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, இந்த இது அப்படி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அது குவாலிட்டியாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கான எவிடன்ஸோ ஒரு வீடியோ ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு நுவான்சஸை பார்த்து சேகரித்த ஒரு டிரெக்டரோட படமண்டக்குள்ள அதால தான் எனக்கு இந்த படத்தில் டிசப்பாயின்மெண்ட். இப்போ இதுவே ஈழ சினிமாவை வச்சு நான் ஈழ சினிமா எடுக்கிறேன்ற பேரை வச்சு காசு பார்க்கணும்ன்ற ஒரு டிரெக்டராக இருக்கக்கூடிய நிறைய டிரெக்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு டிரெக்டர்ஸ் இப்படி ஒரு படத்தை எடுத்துருந்தா எனக்கு அதில் எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. ஓகே, இவங்களோட பர்பஸ் வந்து மணி மேக்கிங் தான். இவர் காசே இல்லாமல் தண்டை சொந்த காசை போட்டு எத்தனையோ டாக்குமெண்ட்ரிஸை வேலை செஞ்ச ஒருத்தர் இவ்வளவு காலம். இப்போ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அவர் 2002-2003 இந்தியாவுக்கு போயிருப்பார். கிட்டத்தட்ட 22-23 வருஷம் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு இதாண்டு தண்டை ஃபர்ஸ்ட் படமாக தனக்கான ஐடென்டிட்டியாக இப்படி ஒரு படத்தை வெளியில் கொண்டு வரைக்கல. அப்போ நான் உண்மையாக இப்போ MS தோனின்ற ஒரு படத்தை பார்க்கக்குள்ள நாங்கள் எப்படி யோசிக்கிறோம், இதுதான் MS தோனியோட லைஃப் ஸ்டைல்,
இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் MS தோனி வாழ்ந்திருப்பான்னு யோசிக்கிறேன் தான். நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு போருக்குள்ளே வாழ்ந்த ஒருத்தண்ட லைஃப் ஸ்டைல் இதுதான்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறேன். அப்போ அதில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைண்டா அங்கே யார் வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான்ற கேரக்டர்ஸே மொத்தமாக மாறுது. ஏன்டா இந்தியன் ஆர்மி அதுக்குள்ளே வாரதை காட்டிக்கலையே. இப்போ இந்த படம் முழுக்க ஸ்ரீலங்கன் ஆர்மியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் அட்லீஸ்ட் எங்கேயா டைலாக்ஸ்லேயே வரும். ஏன்னா சரியான ஷார்ப்பான டைலாக்ஸ் நிறைய இடங்கள் இருந்தது. போரை பற்றி இருந்தது, இயக்கத்தை பற்றி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்கன் ஆர்மியை பற்றி எங்கேயும் வரையில. ஓகே, அதுக்கு மேபி ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்ற வெப்பமே. அதே மாதிரி இந்தியன் ஆர்மியில் ஒரே ஒரு ஆள் தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இதாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு கெட்டவன் இருப்பான்ற மாதிரி தான் அந்த இந்தியன் ஆர்மி செட்டப்பும் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த ஒனஸ்ட் வந்து இதுதான். அப்போ அந்த எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா தானே அவன் தான் ஜெனுவின் ஆமி. உண்மையிலேயே ஜஸ்ட் அவன் தான் ஜெனுவினா. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் டெரரிஸ்ட்டுங்கன்னு சொல்கிறது வந்து அவன் சரியாக தான் இருக்கான். அவன் சரியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறான். நான் ஒன்றும் கொண்டு போயிட்டு எங்கே கோர்ட்டில் நிப்பாட்டுவேன். நீ செய்கிற வேலைக்கு நீ என்ன செய்ய வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. ஸோ அவன் தான் அந்த வேலையில் சரியாக இருக்காங்க. அன்னைக்கு சண்டை தான் நடந்திருக்கணும், சமாதானமாக இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. அங்கே சண்டை நான் எதிர்பார்த்துருந்தது ஃபைனல் லாஸ்ட் ஒரு 20 minutes டப்ப 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 டப்பன்னு சத்தம் மட்டும் தான் கேட்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி இங்கே இருக்க என்ன பிரச்சனைன்னு தெரியும், நல்லாவே தெரியும். எங்களுக்கு அது ஏன் பேசுறதுக்கு உண்மைக்கு தகுதி இல்லைனுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னத்தான் இருந்தாலுமே ஜோஸ் அதுக்குள்ளுக்கு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதில் வழி தெரியும். விலங்குதான். இன்னும் நான் எவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸ் இத்தனை வருஷம் 14 வருஷம் 15 வருஷத்துக்கு கேமரா தூக்கி சுற்றுனதுக்கு வந்து ஜோஸ் நான் அவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். உண்மைக்குமே அண்ணா இருக்கார். அந்த அந்த நம்பிக்கையோட கால் இல்லாமல் இன்னும் இருக்காங்க. கிளிநொச்சியில் அங்கே இங்கேன்னு ஆக்கள் இருக்காங்க ஜோஸ். விலங்குதா. இப்போ இவங்களோட வழியை வந்து என்னத்தான் வெளியே இருந்து பார்த்தாலும் இப்போ நாங்கள் சரி அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணும்போது எங்கள் மெடுக்குன்னு அந்த கால்நடை கொண்டு போய் கேமரா வச்சோன்னே சொல்கிறாங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு போகிறீங்க, இத்தனை வருஷமும் இந்த பிரச்சனை எங்களுக்கு முடியுதே இல்லைன்னு சொல்லி மூஞ்சிக்கே அடிக்கிறாங்க. செருப்பால் மூஞ்சிக்கே அடிக்கிறாங்க. இங்கே போயிட்டு போகிறது இந்த சதியை பார்க்குறேன். என்ன சதி செய்ய இந்த பேச்சை கேட்டுட்டு ஷூட் பண்ணி மட்டும் போய் முதலாவது நாள் நாங்கள் ஷூட் பண்ணுறது கேமரா வைக்கிறோம். அது அவங்களோட 229வது எத்தனையாவது நாள் போராட்டம் 229 நாளும் இங்கே உட்காந்து 229 நாளும் எவனாவது ஒருத்தர் கேமரா வச்சு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கான். அவங்களும் ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்க. பிளான் போடுது. அங்கே போகிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ வெளியே இருந்தாலும் அது சீரியஸ், சரியான சீரியஸ் பிரச்சனை கவர்மெண்ட். இப்போ அந்த ஊருக்கு வெளியே இருந்தாக்கள் போக முடியாது ஜோஸ். சும்மாவே போக முடியாது. அங்கே போக முடியாதுன்னா அது மயிலத்தமடுல அவங்க காணியை பிடிச்சி அது முழுக்கவே கால்நடை நிலம், அதுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேற்றம் கொண்டு அதுவும் அந்த என்ன சொல்றது சரியான ரடிக்கலான ஒரு க்ரௌடை கொண்டு வந்து அங்கே குடியேற்றிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிறவன் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மாடுகளையும் அடிச்சு கொள்றான், வந்தால் மனுஷனையும் அடிச்சு கொள்றான். அப்போ இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை, கால்நடை அழிப்பு. பிளான் பண்றது சாரம்ல அடிச்சு அந்த ஊர்க்கார மாதிரியே நாங்கள் போவோம், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஆனா திருப்பி இந்த பிரச்சனைக்கு வந்தா இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தர் பார்த்து கேட்டு காய்ச்சி கொண்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு டிரெக்டர்ஸை வச்சு கொண்டு ஒவ்வொரு ஐடியாலஜிக்கு வரோம் தானே. இப்போ நாங்கள் சில பேரோட படங்களில் லொஜிக்கே எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு சுந்தர்சி படமா பார்க்கறது இல்லை. அதான் இப்போ சுந்தர்சி ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், இப்போ எந்த படத்தில் வந்து யாரும் லொஜிக் பார்க்க மாட்டாங்க. இப்ப கலகலப்புல வந்து அங்க துளைஞ்ச டயமண்ட் எப்படி இங்க வரும்னு கேட்டா ஏன்னா சுந்தர்சி படம் டயலாக் வச்சா போதும். அப்படியே ஒரு செட்டப் இருக்கு. அப்ப அப்படி இருக்க ஒரு டிரெக்டர் அப்படி தன்னை மாடிஃபை பண்ணி கொண்ட ஒரு டிரெக்டருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. ஆனா இவ்வளவுக்கு அவர் வந்து அருணாச்சலம் மாதிரி சூப்பர் ஹிட் கொடுத்தவரான் பேசியோ. ஓ அந்த ஸோ அப்படி ஒரு செட்டப் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் படம் எடுக்க வரைக்குள்ள அதுல எதிர்பார்க்கிற விஷயம் வித்தியாசமா இருக்கும். அதுவும் அதே சப்ஜெக்ட்ல. இன்னைக்கு சாஜி இப்போ 2 ஷோ நடந்துச்சு. அந்த பக்கம் ஃபுல் செட்டுமே இருந்துச்சு, நாங்க போய் இருந்த ஃபுல் என்ஜிஓ செட் தானே இருந்துச்சு அங்க. இல்லை ஏன்னா அவங்க தான் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற சைடுன்னு ஒன்று இருக்குது தானே. ஏன்னா இப்போ இதில் காணாமல் போனவங்களை பற்றி கதைக்கிறாங்க, ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் மர்டரை பற்றி கதைக்கிறாங்க, அங்கே இருந்த ஒவ்வொரு கல்யாணத்துக்குள்ளே இருந்த பிரச்சனையை கதைக்கிறாங்க, மக்கள் எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றதை பற்றி கதைக்கிறாங்க.
அதை விட நிறைய வரலாற்று சம்பவங்களை அவங்க லைனில் கதைச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தேடி போனால் அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சே இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஜேர்னி முழுக்க அவர் தேடின நிறைய விஷயங்களை கொண்டு இதுக்குள்ள தான் போட்டிருக்காரு. இதில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னுக்கு அவர் டயலாக் எழுதின படங்களை பார்த்தா, ரெட்ரோவாக இருந்தாலும் சரி, பீஸா இருந்தாலும் சரி, ஜெகமே தந்திரமாக இருந்தாலும் சரி, ஸ்டோரி லைன் டயலாக்லையும் அவர் கண்ட்ரிபியூட் பண்ண படங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே தான் இருக்கார். அதை விட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இந்த படம் வருது. அதே மாதிரி அவர் வந்து ஸ்டேஜ்லேயும் சொல்கிறார், பாலுமகேந்திரா சொன்னது உண்ட முதலாவது படம் ஒரு ஈழ படமாக இருக்கணும்ன்றது தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. கிட்டத்துல ஸ்டோன் பெஞ்ச் ஒரு வீடியோ போட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன், ஏதோ டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீனிங்லயோ ஏதோ ஒன்றுல வந்து இவங்களை பத்தி யாரு டிரெக்டரை பத்தி, ஏன்னா பாலுமகேந்திராவோட இவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரோ ஏதோ ஒர்க் பண்ண. அப்போ அந்த டைம்ல வந்து அவர் சொல்லியிருக்கார், உண்ட முதலாவது படம் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் படமா இருக்கணும் வேண்டாம். நான் வந்து இந்தியாவில் கால்படாத இடமே இல்லை, ஆனால் நான் பிறந்து வளர்ந்த மண்ணை பற்றி நான் இது வரைக்கும் ஒரு படமே எடுக்கல. அதால் உண்ட முதல் படம் நீ எடுக்கும்போது அது ஒரு ஸ்ரீலங்கன் படமாக இருக்கணும்ன்றத சொன்ன ஒரு வீடியோ கிட்டத்தில் ஸ்டோன் பெஞ்ச் போட்டாங்க. அப்படி ஒரு ப்ரமோஷன் வார நேரம் இது ஈழ சினிமாண்ட உயிர்த்தெழுகிறதுக்கான ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து தயாரிப்பாளர் பக்கத்தில் இருந்து ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வார நேரம். அதே மாதிரி இப்போ பிரதாபன் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்குற செட்டியார் பிரதாபன் கிட்ட தான் வர்றது. இந்த படத்தை பார்க்கறது கார்த்திக் சுப்பராஜை அட்மையர் பண்ணி வார ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க தானே. அவங்க எல்லாமே 2010-11 படம் பார்க்க தொடங்கினாங்க. பிட்ஸாவை பார்த்து இப்படி ஒரு படம் வந்து, ஜிகிர் தண்டாவை பார்த்து இப்படி ஒருத்தன் ஸ்க்ரீன் பிளே எடுத்து யோசிச்சு அட்மையர் பண்ணவங்க தானே இந்த ஜிகிர் தண்டால வந்து சூப்பர் சீனா அந்த ஜோஸ் அடிக்கடி சொல்லும், ஃபைனல் கிளைமேக்ஸ் அதுதான் கிளைமேக்ஸ். அவன் ஜிப்ரீஸ்ல கத்துவான். அது அந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங்ல எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்ன இன்னைய வரைக்கும் அதுதான் கிளைமேக்ஸ். தமிழ் சினிமால ஃபேவரட் ஸ்கிரீன் பிளேல ஜிகர் தண்டா நம்பர் 1. அது ஏன் உங்களுக்கு நம்பர் 1ல இருக்குன்னா அந்த படம் வந்து ஆர்ட்டோட பவரை பேசுது. ஒரு மனுஷன் எப்படி ஆர்ட் சரியான. அப்ப அதே மாதிரி ஒரு ஆர்ட்ல, அதே மாதிரி ஒரு படத்துல இவ்வளவு உண்மையை வச்சு கடைசியில இந்தியனாமே நல்லவன்னு சொல்லி சேர்த்து அனுப்புனா எப்படி விருமாண்டி படத்துல படம் முழுக்க நீங்க வந்து கத்தியை எடுத்து சண்டை போட்டுட்டு கடைசி 3 நிமிஷத்துல கத்தியை போட்டுட்டுன்னு சொன்னா அவன் திருந்திடுவான்னு கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி தானே இந்த படமும். படம் முழுக்க இவ்வளவு சின்ன உண்மையையும் வலியையும் கஷ்டத்தையும் வேதனையும் வச்சுட்டு கடைசியில இந்தியன் ஆர்மி வந்து எந்த கஷ்டமும் கொடுக்காம ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியேறிச்சுன்னு சொல்றது. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த டிசிஷனுக்கு பின்னுக்கு டைரக்டர் தான் இருக்காரு. இதுல நிறைய பிரச்சனை இருக்கும். எப்படியுமே எனக்கு டிரெக்டரை தெரிஞ்ச அளவுக்கு இல்ல டிரெக்டர் இல்ல, அதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரோட ஐடியா இதுவா இருந்திருக்காரு. ஆனா ஏன் இந்த படம் இதை பேஸ் பண்ணி போச்சுன்றதான் பிரச்சனை. மேபி இப்படித்தான் சாஜி. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க பேலன்ஸ் அடிச்சதுக்கு காரணம் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. படத்தை கொண்டு போறதுக்கு சேர்க்கிறது. சரி, எனக்கு இருக்க கேள்வி ஏன் பேலன்ஸ் அடிக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். இவங்களே பேலன்ஸ் அடிச்சு தானே பழகிட்டு. சரி, இப்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா நீங்கள் ஃபேஸ்புக்காக போய் தட்டி பாருங்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் தட்டி பாருங்கள். இன்றைக்கு நேலிலா எங்களோட ஈழத்து கதையை கொண்டாடி தீர்த்துச்சுன்னு கொழும்புல இருக்கிற எத்தனை பேர் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, பிரதாபன் உட்பட. ஏன்னா பிரதாபன் போஸ்ட் போட்டதால தான் அவங்க வந்து உட்காந்துருக்காரு. சரியா? அப்ப இந்த படம் அதனால நான் கூப்பிடல, பிரதாபன் வந்து கூப்பிட்டது கார்த்திக் சுப்ராஜ் பக்கத்துல இருந்து போட்டோ பிடிச்சது. இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப படம் எப்ப வந்துச்சு? படம் வந்து இப்போ 1 கிழமைக்கு மேலே ஆனா இந்த படத்தை நீங்க அப்பயே பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லி இன்றைக்கு இந்த படத்தை ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கலாம். இந்த படத்துக்கு நாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு டிக்கெட் புக் பண்ணக்குள்ளேயே ஒரு 20-30% சீட்ஸ் தான் புக் ஆகிருந்தது. அப்ப இன்றைக்கு வந்து போஸ்ட் போட்டு ரைட்டப் போட்டு போட்டோ போட்டு ஆகலே இன்னைக்கு சோமிதரன் கார்த்திக் சுப்ராஜன் வந்ததால தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. படம் பார்க்கல, கார்த்திக் சுப்ராஜ் வந்திருக்கனால இவ்வளவு க்ரௌடும் போயிருக்கு. அதுதான் உண்மையா? அப்படித்தான் கார்த்திக் சுப்ராஜ் அப்ப ஈழ சினிமாவை மீட்க போறாரு. இல்ல, இப்ப எல்லாருமே அந்த பர்பஸுக்காக தான் மரியாதை இருக்கு, எல்லாருமே மரியாதை இருக்கு. அவங்க இப்பதானே சொன்னேன் ஃபேவரட் ஸ்கிரீன் பிளே. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா வந்து ஃபிலிம் மேக்கர்ஸா எல்லாரையுமே நம்ம மதிப்பேன். அதாவது இப்படித்தானே அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தெரிஞ்சது அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்போ அவங்க செய்யற விஷயம் வெளியே வந்து நாங்க பாக்குற அளவுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த டிரெக்டர் அதுக்கு ரெடி ஆகி இருக்கனாலதான் வெளியே கொண்டு போடுறாங்க. இல்ல, இதுல ஒரு விஷயத்த பாராட்டணும். இப்படி ஒரு படம் வந்து நல்ல மேனண்டா அது வந்ததால தான் நாங்க இதை கதைக்கிறோம்.
இவ்வளவு நாள் நான் கதைக்கிறதுக்கு ready ஆ இருந்தேன். கால் பண்ணி கூப்பிட்டனால தான் இப்ப இந்த பிரச்சனை வந்துச்சு. இல்ல ஏன்னா இப்ப இந்த படத்தோட மேபி நான் ஒரு வெற்றியா சொல்லுவேன் இப்படி ஒரு டிஸ்கஷன் வராது. ஆமா. ஏன்னா இது படம் நல்ல மட்டுமே எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி கடைசியில இதுதான் உண்மைன்னு எல்லாரும் எழுதி வச்சுட்டு போனாங்க. நல்ல படம் ஆனா இப்படி ஒரு பிள்ளையான எதை செஞ்சுட்டாங்க. இல்ல இப்ப அதான் அதுல என்ன பிரச்சனைனா இப்ப இதுல ஃபிலிம் மேக்கிங்கா ஆர்ட்டா பாக்குறது ஒரு பக்கம் இருக்கு, இதுல மோரல்ஸ் எத்திக்ஸ் நிறைய விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த படம் பேசுற கான்செப்ட் அப்படி. இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா விளங்காது சஜி, உண்மைக்கும் டைம் வேஸ்ட். அது ஏன் தெரியுமா, இப்பதான் இப்ப எங்க சாதாரணமா சொல்லுமே, இப்ப தியேட்டருக்கு வார கிரௌட் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வராங்க, இந்திய படம் மாதிரி இப்ப படம் செய்யறாங்கன்னு தான் வராங்க. இல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்ரீலங்கன் சினிமா ஈழ சினிமா அதெல்லாம் சரியா சொல்றாங்க. சரியா சொல்லிட்டு இப்போ படங்கள் எடுக்கும் ப்ரொமோஷனுக்காகவும் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் மார்வல் மூவிஸும் இருக்கு. சரி, ஹாலிவுட்லயும் ஏகப்பட்ட மூவிஸ் எடுக்கிறாங்க. அவங்களும் ரீஜனல் பேஸ்டா ஒவ்வொரு வித்தியாசமான வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா, அப்படி பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினல் வெர்ஷனுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க எப்பவுமே கொடுப்பாங்க. அதுதான் சரியா. சைனாவுக்கு போற வெர்ஷன் எப்பவுமே செப்பரேட்டா இருக்கும். சைனாவுக்கு ஏத்த மாதிரி அந்த நாட்டோட சட்டங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. பட் இப்போ இந்த படம் ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணுது, ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் இங்கே வந்து இதுக்கான ப்ரொமோஷனை செய்கிறாரு. ஸோ அப்படி செய்யும்போது இதோட அதோட மெயின் சப்ஜெக்டையே ஏன் இந்தியன்ஸுக்கு சார்பாக வச்சுருக்காங்க? இல்லை இப்போ ஜோஷ் இதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இப்போ பார்க்குறவங்கலாம் ஏதோ எங்களை வில்லன் மாதிரி பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த படத்துக்கு எதிராக கதைக்கிற மாதிரி யோசிக்கலாம். இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ இதே இந்தியன் சினிமா சாரி இந்தியன் படத்துக்கு எதிராக கதைக்கல. இல்லை அதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த இதில் தான் சஜிக்கு இல்லை அதான் இப்போ இதில் எனக்கு இருக்கவும் அதுதான் திருப்பி நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து படம் செய்கிறத பற்றி நாங்கள் யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இல்லை அதான் இப்போ இதில் ஆனால் கை வைக்கிற சப்ஜெக்ட் யோசிச்சு கை வைக்கணும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இவங்க பேச ரெடி ஆகுறாங்கன்னா பயம் இல்லாம பேசணும், தைரியமா பேசணும். இப்படி பண்ண இல்லை அது மட்டும் தெரியாது. நான் இதை விளங்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட கேட்குறேன். இதில் இந்தியன் ஆர்மியும் எங்களுக்கு அநியாயம் தான் செஞ்சாங்க, ஸ்ரீலங்கன் ஆர்மியும் எங்களுக்கு அநியாயம் தான் செஞ்சாங்க. இப்போ இந்தியன் ஆர்மி செஞ்சதுன்றதால இந்த சமரசங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு திரைப்படம் வர்றதுக்கு சில கம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணுமெண்டு அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கிற உங்களால் நான் ஸ்ரீலங்காக்குள்ளே இப்படி ஒரு படம் எடுத்து வெளியிடணுமெண்டு சிங்கள ஆர்மி வந்து எங்களை பீஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க. சிங்கள ஆர்மி எங்களை காப்பாற்ற நினைக்கிற நேரம் வர சொல்ல முடியும். சிங்கள ஆர்மி எங்களை காப்பாற்ற நினைக்கிற நேரம் அங்கே இருந்து மேலே இயக்கம் கிரனைட்டை போடுறதுக்கு ரெடியாக இருந்தானு நான் ஒரு ஒரு சீன் வச்சா அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும். இன்றைக்கு கடைசி ஓர் காலகட்டத்துக்குள்ளே நடந்த அவ்வளவு வன்கொடுமைக்கும் அவ்வளவு பிரச்சனைக்கும் தொடங்கி வச்சதே முதலாவது இந்தியன் ஆர்மி தான். இந்தியன் ஆர்மி வந்த நேரம் வந்த அட்டூழியங்களோட தொடர்ச்சியாக தான் பிறகு அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போ அது சிங்கள ஆர்மி இதை செஞ்சிருந்தா அது சரின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட அபத்தம் இதில் இந்தியன் ஆர்மி நல்லவங்கன்னு காட்டுறது. இதில் இன்னொரு விஷயம் அதுதான் ஜோஸ் மோது சொன்ன விஷயம், இந்தியன் ஆர்மியால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க வெரி க்ளோஸ்லி. அவங்க இந்தியன் ஆர்மியால் பாதிக்கப்பட்ட கேரக்டர். ஸோ எப்படியுமே இந்த படத்தில் நடித்த ஸ்ரீலங்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு அந்த யோசனையும் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. சரி, இது அவங்களே அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்களே. மேபி இப்போ சாரி கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு இந்த ரியல் கதைகள் தெரியாமல் இருக்கலாம். பட் அங்கே நடித்தவங்க எப்படியுமே ரொம்ப க்ளோஸாக இந்த கதைகள் என்ன எப்படி நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி ஒரு படத்தில் அக்செப்ட் பண்ணி இதை நடிக்கிறாங்க, ஏன் இதை இல்லை அதுதான் இப்போ அதுக்கு ஒரு காரணம் வந்து ஓகே எங்களோட வழிகள் முதல் சொல்லப்படட்டும், பிறகு அதுக்கான காரணங்களை சொல்லாமல் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு ஃபேஸ்புக் ரைட்டப்ஸ்லேயோ இதுலேயோ சில சமரசங்களை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், வணிக நோக்கங்களுக்காக, வியாபார நோக்கங்களுக்காக, இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற நோக்கங்களுக்காக, இதை இலங்கையில் திரையிடுற நோக்கங்களுக்காகன்னு சொல்லி நிறைய லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன். அப்போ அதில் வரலாறை மேனிப்புலேட் பண்ணலாமா, இல்லாட்டி நாளைக்கு இந்த படத்தை பார்க்க போகிற ஒரு ஜெனரேஷன் இதை பற்றின ஒரு ஜீரோ ஐடியாவில் இருந்தால்
அவனுக்கு இது எப்படி போய் சேரும்? நாளைக்கு சும்மா சொல்லுவோம், நாளைக்கு அவனுக்கு அது சரியா தான் போய் சேருது. இல்ல அதான் இப்ப சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். ஆமா இப்படின்னு நினைச்சிருவான் நானு. இல்ல அதான் இப்ப நாளைக்கு நவீன் சந்திரா உண்மையோட சேர்ந்து உண்மையை சொல்லாம இடையில ஒரு பொய்யையும் சொல்லி விட்டு அதுவும் உண்மையா மாறிடும். இல்ல அதான் கேக்குறேன். இப்ப நாளைக்கு நவீன் சந்திரா தெலுங்குல ஒரு ஸ்டார் ஆகி நாளைக்கு ராஜமௌலியோடையோ இல்லாட்டி அட்லியோடையோ யாரோடையோ வந்து ஒரு 1000 crore 2000 crore படம் நடிச்சா திருப்பி வந்து இந்த படத்தை பார்ப்பாங்களா இல்லையா? பார்க்கக்குள்ள அது எப்படி போய் சேருமா அவங்களுக்கு? இல்லை, ப்ரொமோஷன்ஸுக்காக டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்காக ஈழ சினிமான்ற ஐடென்டிட்டியை ஏன் நாங்கள் மாற்றணும்? ஐடென்டிட்டி மட்டும் இல்லை. இப்போ இதில் பிரச்சனை ஈழ சினிமான்றது இல்லை, இந்த கதையில் இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்றது தானே. இப்போ ஈழ சினிமான்றதுக்கு இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், ஏன் ஈழ சினிமான்னா என்ன, இலங்கை சினிமானா என்ன, இலங்கை தமிழ் சினிமா, மலையாள சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ படங்கள் இங்கே வாரதில்லை, சரியா? முதலாவது அவ்வளோ படங்கள் இங்கே இவங்களுக்கு அதுதான் தெளிவா என்னன்னா, இண்டஸ்ட்ரி இங்க அப்படி ஈஸியா உருவாக்க முடியாது. ஏன்னா எங்கட கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க வேலை செய்யணும். இல்ல இப்படித்தானே எங்கட கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும். இங்க ஐயோ முக்கிய வேலை செஞ்சாலும் இவ்வளவுக்கு மேல வந்து இல்ல இப்ப இவங்களுக்கு சொல்ற மேக்சிமம் சொல்லுவேமே அதான் 25 கோடி 30 கோடின்னு பயம் இல்லாம இங்க ஸ்ரீலங்கால ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து வருவாங்க, வரமாட்டாங்க. அதுக்கான தெளிவு சொல்லிடுறேன். அந்த ஈழ சினிமான்றதுக்கு இப்போதைக்கு அக்செப்டபிளான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஈழம் அப்படின்ற விஷயத்துல நடந்த யுத்தத்தை சுத்தியோ அந்த மக்களை சுத்தியோ இருக்கிற படங்களை வந்து ஈழ சினிமான்னு பேர் வைக்கிறது இப்போ ஒரு வழக்கமாக இருக்குது. அதனால தான் அந்த விரிவினை இருக்கே தவிர அது பிரதேசத்தை குறிக்கிறது இல்லை. அந்த சப்ஜெக்டை தவிர வேறு படங்கள் எடுக்கப்படும் போது அது ஈழ சினிமாவாக கன்சிடர் பண்ணுறதும் இப்போதைக்கு இருக்கிற டெஃபினேஷன் படி சரியில்லை. இல்லை மற்றது இப்போ நாங்கள் இவ்வளோ காலமாக கம்ப்ளைண்ட்ஸ்லேயே தான் நன்றோம். எங்களுக்கு வாய்ப்பு தராங்க இல்லை, எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லை, எங்களுக்கு பிஸ்னஸ் வருது இல்லை, நாங்கள் எவ்வளோ நல்ல படத்தை எடுத்தாலும் படம் ஓடுதில்லை, இந்த படம் உட்பட அதுதானே கம்ப்ளைண்டாக இருக்குது. இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன எங்களுக்கு வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி பெறணுமன்றது தான் ஸ்டோன் பெஞ்சிட்ட இதாகவே இருக்குது. அதை வந்து மக்கள் செய்யலைன்ற ஒரு ரிக்ரெட்டோடு தான் பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, கன்னட சினிமாவும் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்குள்ள தான் இன்றைக்கு காந்தாரா வரும் வரைக்கும் ரிஷப் ஷெட்டி யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும் KGF வரும் வரைக்கும் யஷ் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அப்படி இருந்த ஒரு படம், அதுவும் பார்ட் 1ல அப்படி ஒரே அடியா 1000 கோடி 2000 கோடி எல்லாம் அடிக்கல. ஆனால் காந்தாரா சொன்ன கதை வந்து முழுக்க ஒரு ரூரல் அந்த ஹிஸ்ட்ரி பேஸ்டான கதை. அதே மாதிரி KGFம் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி வந்து எங்களால் இது 7 மண்டு காட்டின பிறகுதான் அது ஸ்கேல் ஆச்சு. இப்போ KGF 2 படம், KGF 1 கூட விடும், KGF 2 படத்தையே 100 கோடி பட்ஜெட்டில் தான் எடுத்தான். KGF 2 அவன் நினச்சிருந்தான் 500 கோடி 1000 கோடி நினச்சிருந்தாலும் அவனுக்கு அதை ப்ரொஃபிட்டாக மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு தான் கெப்பாசிட்டி, நாங்கள் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஆனால் இந்த கெப்பாசிட்டியில் இந்த அவுட்புட் இதன்றணும்னு சொல்லி யார் கம்ப்ரமைஸ் பண்ணணும், என்னத்தில் கம்ப்ரமைஸ் பண்ணணும்னு. அப்போ ஆக்டர்கிட்ட சேலரியில் கம்ப்ரமைஸ் பண்ணாங்க, தாங்க செய்ய வேண்டிய செட்டுகள் இதெல்லாம் கம்ப்ரமைஸ் பண்ணி படத்தில் அவுட்புட்டை கிராண்டாக காட்டினாங்க. இன்றைக்கு ஈவன் தமிழ் சினிமாலேயே 100 கோடி 200 கோடி சம்பளம் வந்தால் தான் ஒரு பெரிய ஆக்டரை கூப்பிட்டு வந்து நடிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரிஷப் ஷெட்டி என்ற ஒரு ஆளால் ஃபுல்லாகவே தானே படத்தை டிரெக்ட் பண்ணி, தானே ப்ரொடியூஸ் பண்ணி, தானே ஆக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஆல் இண்டியா சூப்பர் ஹிட்டாக மாற்றலாமண்டா. அதுவும் யாருக்கும் தெரியாத ஒரு ரூரல் ஏரியா கதையை கொண்டு வந்து. இப்போ ரிஷப் ஷெட்டியோட சக்ஸஸ் என்னன்னு சொன்னா வந்து சஜி, ரிஷப் ஷெட்டி வந்து அவன் தெளிவாக இருந்தார். எங்கே வந்துன்னா, இப்போ ஃபினான்ஷியலி நாங்கள் எப்படியுமே சினிமாவுக்கு காசு செலவழிக்க தான் வேணும். அந்த கேரக்டர் எனக்கு உண்மையிலே பிடிச்ச விஷயம், விஎஃப்எக்ஸுக்கு சரியாக டார்கெட் பண்ணி அங்கே செலவழிக்க வேண்டிய இடத்துக்கு செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு சரியாக செலவழிச்சார். அங்கே தான் கூட மணி போயிருச்சு. மற்றபடி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து மைல்டாக தான் வேலை செஞ்சுருக்கு கேரக்டர். ஏன்னா அதில் விஎஃப்எக்ஸில் ஜோஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது இது படத்தை அவ்வளோ ஸ்டாண்டர்டாக நீட்டாக எங்கே தேவையோ அங்கே செலவழிச்சிருக்காங்க, எங்கே தேவையோ அங்கே செலவழிச்சிருக்காங்க. அப்படி தெளிவாக தான் வேலை செய்யணும். அங்கே ஈவன் அந்த செகண்ட் டைம் வந்த காந்தாரா அதுதான் ஏன் ஒரே பேர்ல 2 படம் எடுத்தாருன்னு தெரியல. மேபி செகண்ட் டைம் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அடிச்ச செகண்ட் டைம்ல வர விஎஃப்எக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம்ல அவர் செஞ்சப்ப அவங்க ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தான் செஞ்சாங்க. மேபி அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா என்ன தெரியும். 2வது தடவை காந்தாரான்ற பேர்ல தான் ரிலீஸ் பண்ணாரு. அவருக்கு வேண்டிய ஸ்டாண்டர்டை காட்டினாரு. மொத்த இந்தியன் சினிமாவுக்குமே ஒரு 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 லெடர் மாதிரி இன்னொரு ஸ்டெப் மேலே கொண்டு போய் அந்த ஸ்டாண்டர்டை வச்சிருக்காருன்னு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லை, அவர் சினிமாவை அதை பார்த்துருக்கிறாரு, அதை பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கிறாரு.
தன்னை சுற்றி இருக்கிற சினிமாவோட லெவலை பற்றி அவர் யோசிக்கல. இல்ல தனக்கு எந்த சினிமாவை காட்டணுமோ அதை அவர் காட்டியிருக்காரு. காட்டியிருக்காரு. அப்படிதான் பண்ணணும். இல்லை அதான் இப்போ அதில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு என்டர்டைனராக சினிமாவை பார்த்தா நான் பார்த்ததில் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது வந்து சாம் சூசைட் பண்ண போகிறான்ற அந்த ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா எங்களோட கண்டெக்ஸ்டுக்குள்ளே என்ன ஜோக் ஒர்க் அவுட் ஆகும், என்ன ஃபன் ஒர்க் அவுட் ஆகும்ண்டு அந்த மீட்டருக்கு. இப்போ அதில் பெரிய ட்ரெஜடி எதுவும் கதைக்கலை, எந்த பிரச்சனையும் கதைக்கலை. அந்தந்த ஒரு அதுவும் இப்போ இந்த ஈழ சினிமா கண்டெக்ஸ்டில் பேசப்படாத ஒரு லேண்ட் டெமோகிராஃபி எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன லவ் ஸ்டோரியை மட்டும் வச்சு அந்த படம் வந்துச்சு. ஆனால் அந்த படமும் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் பேசப்பட்டுச்சு. பிறகு அது அந்த டீமும் திருப்பி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ளேயோ கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிறகு அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை. பிறகு அதுவுமே அப்படியே ஓடி போச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த படம் மாதிரியான படங்கள் மேபி என்ன வந்திருந்தா இங்கே நாங்கள் வந்து இதை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு என்டர்டெய்னராக மாற்றிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு இதை சினிமா ஸ்ரீலங்கன் சினிமா இல்லாட்டி ஈழ சினிமான்னு சொன்னாலே ட்ரெஜடி தான் உடனே ஞாபகம் வருது. இன்னைக்கு ஆட்கள் படம் பார்க்க வேணான்னு யோசிக்கிறதுக்கு என்னன்னா யாரும் படத்தை போய் பார்த்துட்டு கவலையாக வர விரும்புறது இல்லை. ஏன்னா படம் நாங்கள் ஒரு என்டர்டெய்னிங்காக பார்க்குற ஒரு விஷயம். அதில் எப்பயாவது ஒரு சேட் எண்டிங் இருக்கலாம். ஸ்ரீலங்கன் படம் பண்ணாலே சேட் எண்டிங் தான் போகிறதாண்டா நானே போக மாட்டேன். எனக்கே போய் அழுதுட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கவலையான நல்ல படத்தை எடுத்தாலும் அது எத்தனை பேர் விரும்பி பார்ப்பாங்கன்றது ஒரு பிரச்சனை. இப்போ அது மேபி ஒரு ஆர்ட் ஃபிலிமாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கோ ஒரு காம்படிஷனுக்கு அனுப்புறதுக்கோ ஒர்க் அவுட் ஆகலாம். இங்க கை வச்சா எல்லாமே அதுல தானே செஞ்சு கை வைக்கிறாங்க. இல்ல ஏமா அப்படி வைக்கிறான்? ஏன்னா அதுதான் அங்க வெளியே வேலை செய்யுது அவங்களுக்கு. இல்லையா வேலை செய்யுது ஃபெஸ்டிவல்ஸ்ல வேலை செய்யுது. ஒரு காலத்துல இதை காட்டுனா அதே மாதிரி இப்ப ஸ்ரீலங்கால இருக்க ஆட்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்காங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வெளியே இருக்கு. அது உண்மைதான். விலங்குதான் ஸ்ரீலங்கானா இப்படி எல்லாருக்குமே அமைக்கார எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மைண்ட் செட். இல்லை இப்போ ஸ்ரீலங்காவோட கதைகள் எடுத்து பார்த்தாலே இப்போ நான் சும்மா சொல்கிறேன். இப்போ நான் பார்த்ததில் ஸ்ரீலங்கன் ஸ்கூல் லைஃப்ன்றது எங்கேயுமே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஸ்டோரி. இப்போ அது கொழும்புலையாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்துலையாக இருக்கட்டும், கண்டியிலையாக இருக்கட்டும், நுவரெலியாலையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஈவன் சிங்கள ஏரியாவுக்குள்ளே போனால் கூட அதில் இருக்கிற ஒரு ஃபன் அந்த லைஃப் வித்தியாசம். இப்போ சும்மா ஒரு இப்போ நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள நான் சொய்சாப்பில் இருந்து ராயல் காலேஜ் வரைக்கும் பஸ்ஸில் வந்தேன். எனக்கு அந்த பஸ் ஜேர்னி ஒரு தனி என்டர்டைன்மெண்ட். 155 பஸ்ஸுன்றதே ஒரு தனி ஸ்டோரி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 155 பஸ்ஸில் சும்மா கேமரா வச்சிங்கண்டா அதில் ரோ கட் போகும் மில்லியன் கணக்கு வியூஸ். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளவு லவ் இருக்கும், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவ்வளவு துரோகம் இருக்கும், அவ்வளவு பொறாமை இருக்கும், அவ்வளவு சண்டே இருக்கும், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். போயிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி படுத்துருவாமா பம்பலப்பட்டி ஜங்ஷன்ல. அடுத்த பஸ் வர வரைக்கும் இன்னும் பாவனை. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்படி ஸ்டோரிஸ் இருக்கு எங்கள்கிட்ட. யூனிவர்சிட்டிஸுக்குள்ள வந்தால் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க ரேக்கிங் ஸ்டோரிஸ் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள நிறைய ஃபன் இருக்கு, அதுக்குள்ள நிறைய கவலை இருக்கு. லவ் ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தா கூட அந்தந்த லவ் ஸ்டோரிஸ். இல்லாட்டி நீங்கள் போர்க்கதை தான் எடுக்க போறீங்கன்னா போர்க்கதைக்குள்ள ஆக்களை பார்க்காமலே லவ் பண்ண, லெட்டர்லேயே லவ் பண்ண கதைகள் எத்தனை இருக்கும். இல்லாட்டி அதுக்குள்ள எப்படி தூது விட்டு மெசேஜஸ் பாஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளே என்னென்ன கம்யூனிகேஷன் நடந்துச்சு, லெட்டர் போட்டு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு, போட்ட லெட்டர் போய் சேருமா இல்லையான்றதுல இருந்த பிரச்சனை எத்தனை இருந்துச்சு. அப்படி எத்தனை அன்டோல்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். சரி, நாங்கள் நோர்த் ஈஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ரெட் பாக்ஸ் தானே ரெட் பாக்ஸ் மலையகம் என்ன இல்லை. இப்போ மலையகத்துலேயும் பாருங்கள், மலையகத்தில் இப்போ ஓரளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ரோட் செய்கிறதுக்கு முன்னுக்கு அந்த ஜேர்னிக்குள்ளே இருந்த ஸ்டோரிஸ் எவ்வளோ வித்தியாசமான ஸ்டோரிஸாக இருக்கும். இப்போ நாங்கள் சும்மா ட்ரிப்புகள் போகக்குள்ளே பார்த்துருக்கேன். சும்மா கேஷுவலாக நாங்கள் இதிலேருந்து கொட்டைனா ஜங்ஷனுக்கு போயிட்டு வர மாதிரி அங்கே ஒரு 3-4 கிலோமீட்டர் மேலேயே கேஷுவலாக ஏறிட்டு வருவாங்க மாயா. அதுவும் தண்ணியை தூக்கிட்டு, விறகை தூக்கிட்டு, பிள்ளைகளை தூக்கிட்டு இப்படி போயிட்டு வராக்கிற லைஃப் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் படமா இல்லை, நாங்கள் கதையாக கூட எங்கேயும் கேட்கறது இல்லை. சொல்லுங்க பிரதாபன், கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, பார்த்தீங்க இல்லை இதில் எந்த கிரிட்டிசைசேஷனை விட உனக்கு படம் நல்லா தானே இருந்துச்சு. அது என்னென்ன விஷயம் நல்லா இருந்துச்சு அதை பேசுவோம். நாங்கள் இப்படி சொல்லுங்க. அவுட் ஆஃப் 10 நானும் ஓப்பனாக சொல்ல லைக் 6. அது சொல்லும்போது 7 சொல்லிட்டு 6ன்னு சொல்லிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா மண்டையே கழியலாம். சரி, பிரதாபன் கிட்ட கேட்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு.
இப்போதான் நீங்கள் வந்து சரியான ஒரு சினிமா பிரியர் அப்படின்றது எனக்கு ரொம்ப காலமாகவே தெரியும். சரி, இந்த பாட்டை கேட்டாலும் இது யார் பாட்டுனேன்னா இவங்கிட்ட கேட்டால் சொல்லுவான். வருஷத்துலேருந்து எல்லாம் சொல்லுவான். சரி, எப்போ இந்த படம் வந்துச்சு, இதில் எத்தனை பாட்டு இருக்குது, அந்தளவுக்கு சினிமாவை பற்றி ஆழமாக ஊறி படித்த ஒருத்தர். சீரியஸ் சரியான. ஸ்ரீலங்காவில் சினிமா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, உங்களோட பார்வை என்ன? ஸ்ரீலங்காவில் ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஸோ உண்மை சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா சினிமா இருக்குது. ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்த பிறகு அநேகமான ஆட்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க. எந்த வீடியோ வந்த பிறகு இப்போ இது நாங்கள் சும்மா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், போட மாட்டோம். நாங்கள் பேசுகிற வந்தவர் இல்லை அதுக்காக சொல்லல. நான் இப்போ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இந்த கம்பசிஷன்லேயே வந்து எனக்கே நிறைய விஷயம் புதுசாக இருந்துச்சு. பிரச்சனைகள் கதைச்ச விஷயங்கள் அதில் வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் குற்றமே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் எப்படி ப்ராப்பராக ட்ரை பண்ண தெரியாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க டிரெக்டர்ஸ்? 50 பேர் குறை தான் இருக்கும். ஸ்ரீலங்கன் படத்தில் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்ச படம்? கோமாளி கிங்ஸ். கோமாளி கிங்ஸ் எப்போ பார்த்தீங்க? 2018. சொன்னேன் அப்படி பார்க்க போனால ஐயோ 2018 8 வருஷம் ஆயிட்டான். இல்லை சரி, நான் எப்படி கேட்குறேன், இப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நிறைய காலமாக இருக்கீங்க. இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சரி, என்ன இருக்கணும் தான் ஆசை. சரி, இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் இங்கேயும் மூஞ்சியை காட்டாமல், இப்போ ஈவன் நீங்கள் செஞ்ச வேலையில் பிடிஎஸ் பெருசாக எடுத்து போட்டு கூட நான் பெருசாக பார்த்ததில்லை. இப்போ என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு உங்களுக்கு? சரி, வீடியோ அதுவும் படத்தை பார்த்துட்டு தெய்வலை போயிட்டு தெய்வலையெல்லாம் இருந்துட்டு திடீர்னு இல்லை இப்போ போய் ஷூட் பண்ணணும் வெடிக்கிற அளவுக்கு என்ன? எனக்கு ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லாததுக்கு ரீசன் இங்கே நிறைய ஈகோ இருக்குது. சரி, உண்மை அதுதான், ஈகோ இருக்குது. ஒருத்தர் இப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் ஜோஸ்கிட்ட கேட்டு படிப்பேன். அதே மாதிரி தான் வரும். இந்த சத்தியா இருக்குது, தெரியாத விஷயங்கள் நாங்கள் கேட்டு படிக்கிறதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சரிவாக தெரிஞ்சு படித்தோன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற வேலை நீட்டாக செய்வோம். இதுதான் எனக்கு தேவை. எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து சினிமா சொல்கிறது வந்து தனியாக ஒருத்தர் செய்கிற வேலை இல்லை. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள் இல்லை. இப்போ சினிமா தனியாக செய்ய இயலாது சார். இப்போ அப்படி நினைக்கிற மாதிரி சினிமா செய்ய இயலாது. இப்போ இத்தனை வருஷமாக நிறையா விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் இன்னைக்கு படத்துக்கு வந்ததுக்கு ரீசனும் உண்மைக்குமே இந்த ப்ரீமியர் ஷோலாம் போயிட்டு பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்கிறது எனக்கு சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்ப்பேன். நான் ப்ரைவேட்டாக பண்ணாலுமே நான் போய் பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் கூப்பிடுவாங்க, ஆனால் போக விருப்பமே இல்லை. ஏன்னா தெரியும், இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? செய்கிற வேலை அப்படி அப்பட்டமாக விளங்கும். எனக்கு இவங்க என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். சொல்லுவோமா? பாவம், கடைசியில் ஏச்சு வாங்குவாங்க. சரி, உண்மை அதுதான், ஏச்சு வாங்குவாங்க. இவங்க அதுதான் நம்ம ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான். இப்போ 4-5 பேரை கூட்டமாக கூட்டிகிட்டு போயிட்டு கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு அது தேட்டரில் போட்டால் சினிமாவாக பார்க்க முடியாது. விலங்குதா இது. நாங்கள் இவங்களை பற்றி பேசி வேலை இல்லை. இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் இவங்களும் திருப்பி இதே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். அது என்ன பொறுத்த ஸ்ரீலங்கா நல்ல சினிமாவே வராதா? இல்லை ஏன் வராது? நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம்? நீங்க எடுத்தா மட்டும்தான் நல்ல படம், மட்டும் இல்ல சாஜி. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. மாதவன் சொப்பன சுந்தரி ஃபுல் ஆத்தல் படம் தானே. அதெல்லாம் நல்ல படம் தான், ஆனா அதுக்கு வரவேற்பு இல்லை. ஆனா நல்லா ஓடிச்சு. எந்த முன்னாடிக்கு பிடிச்ச படம் தான், எந்த லைஃபுக்கு பிடிச்ச படம். நல்ல படம் சொப்பன சுந்தரி. அது நல்ல படம். இப்படி இருக்கு படம் இருக்கு. இந்த கிட்டத்துல மணல் நல்ல படம். மணலை பத்தி பேசலாம். ஈவன் உண்மையில சொல்ல போனா இளம்பான டென்டிகோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அப்படி ஒரு கான்செப்ட்ல அவர் கை வச்சது டிசப்பாயின்மெண்ட் தான். இல்லை சப்ஜெக்ட். இப்போ அந்த ஃபில்ம் வந்து அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரொடியூசர். நான் தெரியாம சொல்லிட்டு அவர் நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஸ்ரீலங்காவை. அப்படி நான் சொல்ல வரல, அப்படித்தானே வருது. இல்லை உண்மை கவலை. அந்த கான்செப்ட் என்ன சார்? அது நல்ல இப்போ சார் நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, சிரிக்கிறேன். சாரி, இல்லை ரிலீஸ் பண்ணாங்க. சரி, எங்கள்ட இந்தியன் இண்டஸ்ட்ரி ஸ்ரீலங்கன் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் பெரிய சேஞ்ச் ஓவர் கொண்டாந்தார். நாங்களும் அந்த டைமில் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ரைட்டா,
கிட்டத்தட்ட நான் 4-5 வருஷம் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கேன். கேமரா ஃபுல்லாக நல்லா சீரழிஞ்சிருக்கேன் ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே. அப்போ அவனோட ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்படி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலாட்ட எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். இப்போ அதனால தான் இப்போ கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இப்போ அப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது வந்து இப்போ தெரிஞ்சவங்களும் பேசாமல் இருக்கிறாங்கங்கிற கோபமும் இருக்குது. இல்லை இப்போ அது ஒரு சில வேளை சப்போர்ட்டுன்னு நினைக்கிறாங்களா இருக்கும் தானே. நாங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரை பண்ணேன், இப்போ சும்மா இல்லையே ஸ்ரீலங்கா அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த பேச வந்திருக்கோம். அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருமே ஒருவேளை இப்போ படத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அதை உடனே கிரிட்டிசைஸ் பண்ண விரும்புறது இல்லைன்னா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் படம் எடுக்கிற மாதிரி இல்லை தானே இங்கே படம் எடுக்கிறது. அப்படி இல்லை, கிரிட்டிசைஸ் இல்லை, எங்களுக்கு தெரியும் தானே ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறதுல வெளியும் தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் படம் எடுக்க போகிறேன்னு போயிட்டு ஒரு சரி 10 கோடி 20 கோடி வேணாம், ஒரு 1 கோடி கேட்போமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1 கோடி கூட இல்லாமல் ஒரு படம் முழுசாக எடுத்து முடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அப்படின்னா அண்டர் பே பண்ணி வேலை செய்யலாம். ஆக்டர்ஸுக்கு காசு கொடுக்காம, டெக்னீஷியனுக்கு காசு கொடுக்காம, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லி வேலை செஞ்சால் மேபி எடுக்கலாம். இந்த பழைய கதை ஞாபகம் வருதா? இல்லை அப்படித்தான் லோக்கஸ்ல படம் எடுக்கலாம். ஏன்னா ஒரு டெக்னீஷியனுக்கான ஒரு ஒரு ஒழுங்கான பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் மினிமம் எனக்கு தெரிஞ்சு எந்த நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட் போனாலும் ஒரு 1 கோடி ரூபா செலவு சும்மா போகும். ஸோ ஆனால் அதை போடுறதுக்கு ஒரு ப்ரொடியூசரை தேடுறதுன்னு அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை இல்லை. அப்போ அப்படி தேடி இதண்டு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் பார்க்குறது ட்ரை பண்ணலாம். இப்படியும் ட்ரை பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே வந்து சரி, நாங்கள் சூஸ் பண்ணுற கதையை பொறுத்து தான் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 1 லொக்கேஷனில் ஒரு 5 கேரக்டரை போட்டு எங்களுக்கு ஒரு 80 சீட் 120 சீட் அடிக்கிறோன்னா பயம் இல்லாமல் 15 நாள் 24 நாளுக்குள்ளே அடிக்க இயலுமா? இல்லாத இயலும். எங்களுக்கு 15 நாள் ஒரு படம் அடிக்க இயலுமா? இப்படித்தானே கன்செப்டை பொறுத்து. அது இப்போ நாங்கள் அதுல எல்லாம் மெஸ்மரைஸ் ஆன ஒரு ஆள் தான் கார்த்திக் சூப்பராஜ். பிட்சா படத்தை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் இன்ஸ்பயர் ஆனோம். எத்தனை கேரக்டர் அந்த படத்தில், என்ன லொக்கேஷன், அதுக்குள்ளே தான் இந்த ஸ்டோரி வந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண வரும்போது அந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் வந்து அது இப்போ இதுவுமே லொக்கேஷன் வைஸா இல்லாட்டி சில விஷயங்கள் வைஸா இந்த படத்துலேயும் அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருந்துச்சு தான். இப்போ வார கமெண்ட்ஸோ இல்லாட்டி விமர்சனங்களோ நிறைய பேர் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிற அளவுக்கு படத்தில் விஷயம் இருக்குது. இப்போ அது எந்த லைனில் போகுது, அது எந்த நெரேட்டிவை செட் பண்ணுதுன்றதுல தான். இதுதான் பட்ஜெட் எப்படி வேணா இருக்கலாம், நாங்கள் எடுக்க போகிற படத்தை பொறுத்தது. நீ முதல்ல கேட்ட கேள்விக்கே வாருங்க, ஏன் முகத்தை காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா எது எங்களோட பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபில்ம் மேக்கர்ன்றதை விட ஃபஸ்ட்டாக நான் ஒரு ஆர்டிஸ்ட், சரியா? ஸோ நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றத ஒன்றை டச் பண்ணுறேன்னா இருந்தால் நான் எடுக்கிற படம் எங்கே போகணுன்னு நான் ஆசைப்படுறேனோ, நான் எந்த படத்தை பார்த்து ஆசைப்படுறேனோ அந்த ஸ்டேஜுக்கு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் எந்த வேலையில் எங்கேயுமே கேமரா முன்னாடி வரதில்லை வேலை. ஸோ ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா சில விஷயங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம், சில விஷயங்களை டிரெக்டாக எதிர்த்து பேசியே ஆகும், செய்ய வழி இல்லை. என்னன்னு சொன்னால், நெய்பரிங் கண்ட்ரி இந்தியா, ஸோ இந்தியன் தமிழ் சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஃபாலோ பண்ணுறது தவிர்க்க முடியாத விஷயமாக கூட இருக்கலாம், சரியா? ஆனாலும் நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுல நிறைய கேள்வி இருக்குது. இந்தியன் சினிமாவில் அது எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதில் எத்தனை நல்ல படம் வந்திருக்கு, அது எவ்வளவு விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃபில்ம்ஸில் இருக்கிற ஆர்ட்டை காப்பி பண்ணுறதுலையோ அதை ஃபாலோ பண்ணுறதுலையோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதுலையோ எந்த தப்பும் இல்லை. பட் சொல்லுங்கள், நான் அதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் எங்கே தோற்று போகிறோம்னு சொன்னால், ஒரு ஹிந்தி ஒரு பாலிவுட் சினிமா ஒரு தமிழ் சினிமாவோட கோரையோ, ஒரு மலையாளம் சினிமாவோட கோரையோ, இல்லை ஒரு தெலுங்கோ கன்னட சினிமாவோட கோரையோ மாற்றலை. எல்லாரும் ஹிந்தி படத்தை பார்த்தாலும் தமிழ் சினிமாவோட எசன்ஸ் எங்கேயுமே மாறலை. அதே மாதிரி தமிழும் மலையாளமும் அப்படியே ஒட்டி கிடக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாம் மலையாள சினிமா பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி அதை விட கூட தமிழ் படம் பார்க்குறான். அப்படி பார்த்துமே மலையாள படம் எங்கேயும் மாறலை. ஆனால் மலேசியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ தமிழ் படமே வாரதில்லை. தமிழ் படமே வாரதில்லைன்னு சொல்ல நான் சொல்கிறேன். மலேசியாவில் பார்த்தாலுமே மலேசியன் படம் வந்து நாங்கள் எதையும் பார்க்குறது இல்லை. ஸ்ரீலங்காலேருந்து வாரதுலேயுமே அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குது. அப்போ அந்த சவுத் இந்தியன் சினிமா வந்து எங்கட ஆட்டை இல்லாமல் பண்ணுதோன்றது தான் இதில் கேள்வி. அது எப்படி மாறுது? ஏன்னா அங்கே
ஒரே ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறாங்க, ஒரே டெக்னீஷியன்ஸ் வேலை செய்கிறாங்க, ஒரே டிரெக்டர்ஸே சில வேலை போயிட்டு தமிழ் டிரெக்டர் ஹிந்தியில் போயிருக்காங்க, ஹிந்தி டிரெக்டர் தமிழில் வந்துருக்காங்க. அப்பயே மாறாதது இங்கே கம்ப்ளீட்லி நாங்கள் அவங்களோட படத்தை மட்டும்தானே பார்த்துவாள். அதாவது நீங்க அதே சொல்ற மாறுது விஷயம் அதுதான். ஏன்னா எங்கடவங்க எங்களை மறந்துட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது மறந்துட்டாங்க. விளங்குதா? இல்லை இப்படி தானே இப்போ அதை மறந்துட்டாங்கன்றதே எனக்கு முழுசாக அக்செப்ட் பண்ண இல்லாத. ஏனண்டா உண்மை அதுதான். இல்லை இவங்க அடாப்ட் ஆகி தானே இருக்கானுங்க. அது இன்னும் சினிமாவில் அந்த தானே. ஹீரோயிசம் அப்படி இப்படிங்கிற விஷயத்தையும் வச்சுக்கிட்டு இல்லை அதான் இப்போ அது சினிமாவில் தானே. இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு லிட்ரேச்சராக பார்த்தா இன்றைக்கி ஒரு புக் எடுத்து பார்த்தா ஸ்ரீலங்கன் புக்குக்கும் இந்தியன் புக்குக்கும் லாங்குவேஜில் இருந்து வித்தியாசம் இருக்கும். ஈவன் கலைக்கிறது எடுத்து பார்த்தா கூட ப்ரொனவுன்சியேஷன்ஸில் இருந்து எழுதுகிற விதங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இப்போ மலேசியாவுக்கும் அது எதுவுமே இங்கேயும் மாறலை. இப்போ நான் போய் இந்தியாவில் இருக்க ஒரு ஆளோட காய்ச்சனா உடனே கண்டுபிடிப்பாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவானு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க ஒரு ஆள் இங்கே வந்து காய்ச்சா உடனே கண்டுபிடிப்பான் இவங்க ஸ்ரீலங்கா இல்லைண்டு இல்லாட்டி இந்தியான்னு கண்டுபிடிக்க கூட. அப்படி இருக்கிறது ஏன் சினிமாண்டு வரக்குள்ள அந்த கொப்பி அடிக்க வேண்டி வருது? இதில் இருக்கிற கோர் பிரச்சனை இங்கே ஒரு இண்டஸ்ட்ரின்றது எப்போ உருவாகுது, அதுக்கான இன்கம் பெரிய லெவலில் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி பெருசாகும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் இங்கே சினிமாவுக்கு எப்போயாவது நடந்திருக்கா? சினிமாவுக்கு இன்னும் நடக்கலை. ஆனால் இப்போ 70s எல்லாம் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் இந்தியன் படத்தில் நடிக்கிறதோ இந்தியன் ஆர்டிஸ்ட் ஸ்ரீலங்கன் படத்தில் அந்த கொலாபரேஷன்லாம் நிறையவே இருந்தது. பிறகு இந்த பிரச்சனைகளோட தான் அதெல்லாம் இல்லாமல் போகுது. ஈவன் 2000s வரைக்குமே, ஈவன் அதுக்கு பிறகும் நான் நினைக்கிறேன் எஸ்எல்பிசி இருக்கிற வரைக்கும், எஸ்எல்பிசி டொப்பாக இருந்த வரைக்கும் எஸ்எல்பிசி தான் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஈவன் இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு கீழே கன்னியாகுமரி தனுஷ்கோடி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற சேனல்ஸ் இதுகள் மற்றது ரேடியோ எல்லாமே வேலை செய்யும். அதை கேட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் வந்து அப்துல் ஹமீட் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்டாண்டர்டாக அன்றைக்கு இருந்த ஒரு மீடியாவோ அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் செட் பண்ணி வச்சது தான். ஆனால் இன்றைக்கு எங்களால் எங்களுக்குன்ற ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் இருக்கிறோமோன்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் டெக்னீஷியன் தேவைன்றாலே உடனே இந்தியாவுக்கு வர்றோம், ஆக்டர் தேவைன்றாலே இந்தியாவுக்கு வர்றோம். இப்போ இதே ஒரு ஸ்ரீலங்கன் படம் கொண்டு வைப்போமே, ஏன் இதில் ஒரு ஸ்ரீலங்கன் லீட் ஆர்டிஸ்டாக கொண்டு வர இயலாது? இல்லை அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இங்கே அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகணும்னு சொன்னால் இப்போ ஏன் இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்கன்றதுக்கு தெளிவான பதில் தான், இந்தியாவில் ரிலீஸ் பண்ணமா இருந்தால் ஒரு தமிழ் படமாக இதில் மார்க்கெட் பெருசாகும். ஸோ அதுக்கு வரக்கூடிய இன்கம் பொட்டென்ஷியல் பெருசாக இருக்குதுன்றதுனால தான் எல்லாரும் அந்த விஷயத்த செய்ய ரெடி ஆகுது. ஓகே சரியா? இதுவே ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டோரால் காசு பண்ணணுமா இருந்தால் இப்போ இந்தியாவில் எப்படி ஒரு ஆர்டிஸ்டோட பேமெண்ட் டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அந்த ஆர்டிஸ்டால் அந்த படத்துக்கு எவ்வளவு இன்கம் கொண்டு வர முடியுன்ற ஒரு எஸ்டிமேட் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் அது சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கலாம், லீட் ரோலாக இருக்கலாம், தெரியும். அது சரி. எனக்கு ஒரு கண்ட்ரி கேள்வி இருக்குது. இப்போ இதை ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்டு பிராண்ட் பண்ணாதானே இந்த பிரச்சனை. இப்போ இதே ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட்டை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு புது டிரெக்டரோட வந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. சரி, அதில் சசிகுமார்ன்ற ஒரு ஃபேமஸ் ரோல் கேரக்டர் இருக்குன்னு வச்சா கூட அதில் டிரெக்டருக்கு ஒரு பேர் இல்லை. டிரெக்டர் கம்ப்ளீட்டாக புது ஒரு ஆள். அப்படி ஒரு ஆள் செய்யும் போதே அந்த படம் ஓடுது நல்லா. இல்லாட்டி சரி, யாரையுமே தெரியாமல் வந்த ஒரு படம் எடுப்போமே, எங்களுக்கு வந்து ஹீரோ பேரும் தெரியாது, டிரெக்டர் பேரும் தெரியாமல் வார நேரங்கள் கூட இந்தியன் சினிமாவில் படங்கள் ஓடின வரலாறு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மஞ்சுமல் பாய்ஸ் சென்னையில் ஓடைக்கல, தமிழ்நாட்டில் ஓடைக்கல. அதில் இருந்த ஹீரோவோ அந்த ஸ்டார் வேல்யூக்காகவோ எதுக்காகவோ ஓடையில. இப்போ அதில் இருந்து அந்த குணா கேப்ன்ற ஒரு அப்படியே ஒரு விஷயத்துலையும் விளங்கணும். இப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு வித்தியாசமான ப்ரொடக்ஷன். சரியா? இந்தியாவுக்காக செய்கிறது, அதாவது இந்தியாவில் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக செய்கிறது. அப்படி செய்யும்போது அந்த மார்க்கெட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் செய்ய வேண்டி வரும். எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸ்ரீலங்கன் சினிமா அப்படின்றது தனியாக இந்த உலக சினிமாவுக்கு மத்தியில் தெரியணும் அப்படின்னா நாங்கள் கொண்டு போக வேண்டியது படத்தை இந்தியாவுக்கு இல்லை. சரி, அதான் இப்போ எனக்கு அதில் இருக்க கேள்வி என்னென்னா, இப்போ இந்த பிஸ்னஸை எங்களால் இந்தியன் தியேட்டர்ஸுக்குள்ளால் கொண்டு வர இயலாதுன்னு வைப்போமே. கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு ப்ரொடியூசரால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் இந்த படத்தை கொண்டு போய் இந்தியன் சினிமா டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, இவ்வளவு கம்ப்ரமைஸ் பண்ணி
இவ்வளவு கம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க போறீங்கடா, அதை கம்ப்ரமைஸ் பண்ணாம ஏன் ஒரு ஓடிடில போயிடாது? காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு இந்தியன் மார்க்கெட் தேவையில்லை. இந்தியன் மார்க்கெட் அதனால அது ஒரு குறிப்பிட்ட இப்போ தமிழ்நாடுல தான் தமிழ் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ தான் அது பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அது இல்ல இப்ப எங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் பெருசு. அதான் எங்க இப்ப இதுல இந்தியன் மார்க்கெட்டை விட்டா கூட இன்டர்நேஷனலா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸோட மார்க்கெட் மட்டுமே எங்களுக்கு இருக்கு. யூஎஸ்ஓ, கனடாலேயோ, யூரோப்லேயோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லேயோ, ஈவன் எனக்கு தெரிஞ்சு மலேசியா, சிங்கப்பூர்ல கூட ஒரு ஸ்ரீலங்கன் படம்னா பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அப்ப இந்த இவ்வளவு மார்க்கெட்டும் சேர்ந்து உண்மையாவே எங்களுக்கு சரியான ஒரு படத்தை எடுத்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கலும்டா, எங்களுக்கு அது ஸ்ரீலங்கன் சினிமா மட்டும் இல்லை, அதுக்கு படம் எடுக்கணும் சரி இல்ல நான் சொல்றேன். படம் எடுக்கணும் தானே. கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு ஸ்ரீலங்கன் சினிமாக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ பிரதாபன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை செய்யறதை விட கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை செய்யறது ஈஸி. ஸோ அதையே செய்ய இல்லாது. ஏன்டா இப்போ அவங்களுக்கு மற்ற எல்லா நெட்ஒர்க்கும் இருக்குது, இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறது ஓகே இந்தியன் சினிமா, அதாவது இப்போ இந்தியாவில் வர ஒரு படத்துக்கு தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் பெருசு, அதுக்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு பிறகு தான் மோஸ்ட்லி ஃபாரின் மார்க்கெட் வருது. ஆனால் அதுவே ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு பெரிய ஹீரோட படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக குளோபல் மார்க்கெட் வருது. இப்போ ரஜினிகாந்த் படம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அதுக்கு அமெரிக்காலேயோ கனடாலேயோ வர ஓப்பனிங் நம்பர்ஸ் வந்து சரியான பெருசு. ஸோ ஆனால் அந்த நம்பர்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அதை ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கு கொடுக்க அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அதே அங்கே இருக்கிற தமிழாக்கள் இப்போ இங்கிலீஷ் படத்துக்கும் பார்த்தா இங்கிலீஷ் படத்துக்கும் அதே காசு கொடுக்குறாங்க, தெலுங்கு படத்துக்கும் பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு மலேசியாவிலேருந்து ஒரு நல்ல படம் வந்தாலும் அதை பார்த்து கொடுக்கவும் ஆக்கள் இருக்காங்க. இல்லாட்டி மேபி வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ஒருத்தன் வந்து தமிழ் படம் எடுக்க போகிறான்னு எடுத்து நல்ல தமிழ் டப்போட ஒரு வேறு கண்டெக்ஸ்டில் இருக்கிற படத்தை கொடுத்தா கூட, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது தானே, இன்றைக்கி மாவெல்ட படங்கள்லாம் தமிழ் டப்பிங்லாம் நல்லா தான் ஓடுது. அதே மாதிரி நாளைக்கு ஒரு கொரியன் படமோ, ஒரு சைனீஸ் படமோ, ஒரு இரானியன் படமோ நல்ல தமிழ் டப்போட நல்ல கதை வந்தாலும் அந்த படமும் ஓட தான் போகுது. அப்போ ஏன் ஸ்ரீலங்கன் சினிமா ஓடாது? நீ கேட்குற கேள்வியில் 100% நியாயம் இருக்கு. சரியா? பிரச்சனை என்னன்னா, இங்கே படம் எடுக்கிறாக்களுக்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாக்களுக்கோ எத்தனை பேருக்கு நீ இப்போ சொன்ன இவ்வளோ விஷயம் தெரியும்? இங்க இருக்க சேக்கிட்டே ரொம்ப கம்மி தானே சார். இங்க இருக்க சேக்கிட்ட நம்பி இண்டஸ்ட்ரி எல்லாம் அப்படி ஈஸியா உருவாக்க இயலாது. அப்படி இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி மட்டும் நாங்க படம் பண்றோம்னு சொன்னா நாங்க ஃபெயிலியர் தான். உண்மை அதுதான். இண்டஸ்ட்ரியை விடுங்க, இண்டஸ்ட்ரியை பத்தி மறந்துடணும். இங்க இண்டஸ்ட்ரிங்கிறது தேவையும் இல்லை எங்களுக்கு. எங்களை இங்க வேலை செய்யற ஆட்கள் தான் தேவை. சரி, சினிமா ஒரு பக்கம் விடுவோம். ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க தானே, எல்லாருக்கும் ஸ்டோரிஸ் இருக்கு தானே. இல்லை இதுதான், நாங்கள் எண்ட் ஆஃப் த டே தியேட்டரில் போய் பார்த்த கடைசியாக ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆன படங்களை யோசிப்போம். எடுக்கிறாக்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, என்ன செய்கிறாங்க, என்ன மோட்டிவில் வராங்க. சினிமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிக்சராக இருக்கும். சரியா? நான் டெக்னிக்கலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு வந்து சினிமாவில் இருக்க டெக்னிக்கல் விஷயங்களில் தான் ரொம்ப ஆர்வம் இருக்கும். நான் அதை பற்றி தான் ஓவராக யோசிப்பேன். சில பேருக்கு அதில் இருக்கிற பியூட்டியோ இல்லைன்னா ஃபேஷனோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் சப்ஜெக்டுகள் மாறும், அதை எடுக்க அவங்களோட மோட்டிவ்ஸ் மாறும், அவங்க எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்றது மாறும். ஸோ இந்தியன் சினிமாவில் இருக்கிற செலிப்ரிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் படம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அதுக்கான ரூட்டில் தான் போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நாங்கள் இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு என்னண்டா, இப்போ ஓகே என்னண்டான்னு வந்துக்கிட்டே தான் இருக்கு. சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஆர்டிஸ்ட்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வருவோம். மேபி ஒரு பெயிண்டர், ஐ மீன் ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பெயிண்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 ரைட்டராக இருக்கலாம், ஒரு சிங்கராக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட்ன்ற கேட்டகரிக்குள்ளே வரவங்க எப்பயுமே அவங்களுக்கான ஃபேமை விட தங்களோட ஆர்ட்டுக்கான வேல்யூ இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜோஷ் ஒரு ஆர்டிஸ்டா, ஜோஷ் வரைஞ்ச ஒரு ஆர்ட்டுக்கு வர ரெஸ்பான்ஸ் தான் ஜோஷுக்கு விருப்பமாக இருக்குமே தவிர ஜோஷ்ட வந்து நான் ஜோஷுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும், ஜோஷ்ட ஆட்டோகிராஃப் எடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. நான் ஒன்றும் சொல்லலை, இல்லை நான் பார்த்த அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ரைட்டர் பிச்சைக்காரனாக தான் இருப்பான். எங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் தேடி பாருங்க,
காசுக்காரனா இருக்கான்னா அவன் வந்து வேற ஏதோ ஒரு மோட்டிவ்ல எழுதியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா ஒரு நல்ல ரைட்டருக்கு வந்து எப்பயுமே காசு மோட்டிவா இருந்திருக்காது. எல்லா பப்ளிகேஷனும் அவன்கிட்ட இருந்து புக்கை வாங்கிட்டு காசு கொடுக்காம விட்ட கதைகள் தான் நிறைய இருக்கு. எனக்கு அனுபவம் பேசுது ரவி. இல்ல இப்ப நிறையத்துல பாக்குறோம் நாங்க. ஒரு நல்ல பொயட், ஒரு நல்ல கவிஞரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த ஃபேம் ஒரு முக்கியமா இருக்காது. இப்ப சரி ஆக்டிங்கே எடுங்க, இன்றைக்கு கூத்து பட்டறையிலையோ ஒரு நாடக பட்டறையில இருந்து வார ஒருத்தன் யார் பணக்காரனா காசுக்காரனா இருக்கான். அவன் அப்படி காசு வந்தாலுமே அதை திருப்பி ஏதோ ஒன்றுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதோ, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது சாமான் வாங்கி போடுறதோ, இல்லாட்டி அதுக்கு ஒரு ஸ்டேஜை கட்டி வைக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவ்வளவு பெரிய உலக நாயகனுக்கு அதே பிரச்சனை தானே. இல்ல ஒருத்தர் ஆட்டை லவ் பண்ணக்குள்ள அப்படி ஒரு திரும்பி பாக்கு. இல்ல இப்ப சும்மா சொல்லுங்களேன், இப்ப உண்மைதானே ரவீனா? உங்களுக்கு வந்து சினிமா பைத்தியம்னு எப்பவுமே, இப்ப உங்களுக்கு காசு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? திரும்பி அதே வேலையை தான் அதே பைத்தியம் தான் அடுத்தது. இப்ப உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு சேவிங்ஸ்ல காசு இருக்கு? இல்ல சொல்லுங்க. கொஞ்சம் அதுதான் யோசிக்கிறேன். சத்தியமே ஞாபகம் இல்லை எனக்கு. Personal- இல்ல அக்கௌண்ட் இல்ல, எந்த பவுச்சில மட்டும்தான் 2-3 தாள் இருக்கு அவ்வளவு அக்கௌண்ட். சரி, இல்ல அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப் ஸ்டைல இருக்கேலும். ஏன்னா இப்போ ஒரு பெயிண்டிங் விருப்பமானவனா இருந்தா முதலாவது பெயிண்ட்ஸ்லயோ ஒரு ப்ரஷ்லயோ இல்ல ஒரு பெயிண்ட் வரைகிற அது பேர்கள்லாம் தெரியாது, ஏதோ ஒன்றுலையோ இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ எனக்கு வந்து இப்போ டெக்னிக்கல் சைடில் விருப்பம்னா நான் வந்து மேபி கேமராலேயோ மைக்லேயோ லைட்ஸ்லேயோ அந்த பக்கம் ஏதாவது ஒன்று. இப்போ நான் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய காசு வந்தால் ஸ்டூடியோக்கு என்ன வாங்கி போடலான்னு தான் யோசிப்பேன். அதே மாதிரி நான் ஒரு படம் எடுக்க போகிறேன்டா எனக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கான என்ன செய்யலாம், இல்லாட்டி படத்தையே எடுப்போன்னு இன்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி ஏன் ஓன் ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் படம் எடுக்க வராங்க? ஏன்னா அவங்க படம் எடுக்க ஆசை, வேறு எந்த காரணமும் இல்லை, அவ்வளவுதான் சிம்பிளா. ஐடியாலஜி அதுதான். உண்மையாகவே படம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டு அந்த அந்த கிராஃப்ட் மேலே இருக்கிற லவ்வால் இதுக்குள்ளே வர நிறைய பேருக்கு இதில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்ன செஞ்சால் இது எங்கே போகும், ஸ்ரீலங்கன் தியேட்டரில் மட்டும் போடுறது, அது எப்படி என்ன ப்ரோசஸ், அது என்ன நடக்கும். ஒரு 10-15 வருஷமாவே இதை இதுகிட்ட வாரதுக்கு சும்மா அதுதான். இப்பதான் அவங்க தூக்கி ஷூட் பண்றாங்க. சரி, அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்ச நேரம் ஷூட் பண்ணி பழகட்டும். இல்லை இப்போ எங்கடையில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நாங்கள் ஒரு படம் நடித்தோன்னா சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாரும் நாங்கள் மற்ற யாரும் இப்போ கணக்கு எடுக்க மாட்டோம், யாரோடையும் பேச மாட்டோம், எங்களுக்கு வந்து நீ லைனில் படம் எடுக்க இப்படி தானே, அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு இப்போ இல்லை அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னன்னா இப்போ இங்கே செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ சோஷியல் மீடியா இருக்க நம்பர்ஸுக்கு தானே இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். இப்போ நீங்கள் ஹீரோவான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் தான் இங்கே படம் நடிக்கிறீங்களோ அப்படின்னு தான் கேட்பாங்க, தெரியுமா? ஆனால் தெரியாது நீங்கள் என்ன செய்கிறீங்க. இப்போ உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோ டிக்டாக்ல இருக்கவங்களுக்கு இருக்க அந்த நம்பர்ஸுக்கு தான் இவங்க சினிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனலுக்கு இங்கே தான் நாங்கள் யோசிக்கணுமா, நாங்கள் யாருக்காக படம் செய்யணும், அதுதான் சொல்லவா. நாங்கள் இப்போ சிம்பிளாக யோசிப்போம். இந்த கிரிஞ்ச் கண்டென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, யாருக்காக செய்கிறாங்க, யார் பார்க்குறாங்க? இந்த பிரெயின் ராட் கண்டென்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்களே, யாருக்காக செய்கிறாங்க, யார் பார்க்குறாங்க? அப்போ நாங்கள் செய்கிற படம் அது என்னவா இருக்குது, அது யாருக்காக செய்கிறோம், யார் பார்க்குறாங்கன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆட்களுக்கு தான் காட்ட போகிறேன்னா முதல்ல நாங்கள் பார்க்கணும் யார் ஸ்ரீலங்காவில் படம் உண்மையாக பார்க்க வராங்க, அவங்களுக்கு நாங்கள் படம் செய்ய போகிறோமா, இல்லைன்னா ஓடிடியில் படம் பார்க்குறவங்களுக்கு படம் செய்ய போகிறோமா, இல்லைன்னா இந்தியாவில் போய் படம் பார்க்குறவங்களுக்கு படம் செய்ய போகிறோம். அதை தெரிஞ்சு தான் நாங்கள் கண்டென்ட்டை செய்யணும். ஸோ இங்கே ரிலீஸ் ஆகிற படங்கள் ஒவ்வொன்றும் மேபி இதை பற்றி தெளிவான ஒரு டிஸ்கஷனோடையோ இதை பற்றின தெளிவான ஒரு ஐடியாவையோ எடுக்காமல் படங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தாங்கள் பார்த்த படத்தை மட்டும் வச்சு நம்பிட்டு அதே விஷயத்தை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஜெனரேஷன் இங்கே உருவாகிற பேட்டர்ன் வந்து எனக்கு தெரியுது. புரியுதா? இது இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு காலத்தில் இல்லை இதுதான் படத்தில் அவங்க பர்பஸ்ஃபுல்லாகவே இப்போ செய்கிறாங்களோன்றது தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ பராசக்தி படத்தை எடுப்புமே இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சிமிலரான பிரச்சனை தான். அதுலேயுமே ஒரு ஹிஸ்ட்ரி மேனிபுலேஷன் தான் நடந்துச்சு. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, படம் எந்த டைமில் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்ற கேள்வியெல்லாம் வரக்குள்ள அதுக்கான ஆன்சரும் சேர்ந்து வரும். அப்போ இப்படியான படங்கள் வரக்குள்ள அது சில வேளை இப்போ நாங்கள் அதை என்டர்டெய்னராக பார்க்குறோம், சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஸ்டார் நடித்து என்டர்டெய்னராக பார்க்குறோம். ஆனால் அதை பார்க்குற ஒரு புது ஆளுக்கு வந்து அது ஒரு ஹிஸ்ட்ரியாக தெரியலாம்.
இன்னைக்கு பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படம் புக்கை படித்தவனுக்கும் அதில் படத்தை பார்த்தவனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. பொன்னியின் செல்வன் புக்கை படிக்காமல் படத்தை பார்த்தவன் காலத்துக்கும் அந்த படத்தில் இருந்தது தான் புக்கில் இருந்துச்சுன்னு நம்புவான். ஹாரி பாட்டர் புக்கை படிக்காமல் படத்தை மட்டும் பார்த்தவன் அந்த படம் தான் மொத்த புக்கும் நம்புவான். அப்போ அதில் எவ்வளோ விஷயம் வித்தியாசமாக இருக்குன்றது ஒரு பிரச்சனை. மற்றது இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள் வரக்குள்ள ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி என்ன, அது புக்கில் என்ன மாறி இருக்குன்றதே பிரச்சனை. இதில் புக்கில் மாற்றினதே திருப்பி படத்தில் மாற்றக்குள்ள அதில் எவ்வளவு மேனிப்புலேஷன் மாறிட்டே வரும். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு படமாக மாற்றுறாங்க. அப்போ அதில் எங்கெங்கே பொய் சொல்கிறோம்ன்றது எங்கேயாவது சொல்லத்தானே வேணும். அது ஹைலைட் ஆகாமல் வரைக்கல அந்த படத்தை ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு யார் அந்த டிஸ்க்ளோஷரை கொடுக்க போகிறது, இல்லாட்டி அந்த போனிங்கே யார் கொடுக்க போகிறதுன்றது தான் கேள்வி. இப்போ பிரதாப் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த படத்தை நீ பார்க்கக்குள்ள இதில் எது உண்மைன்னு நினச்சா, எது பொய்யன்னு நினச்சா, இல்லாட்டி எதையாவது பொய்யன்னு நினச்சியா முதலாவது? இல்லை, நான் உண்மையை தான் நினச்சா தான் பிரச்சனை. எனக்கு சொல்லும்போது, எனக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயம் சொல்லும்போது தான் நிறைய விஷயங்கள் ஐ ஓப்பனர் தவிர்த்து எனக்கு நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்து பெர்ஸ்பெக்டிவ் வரும். அதான் உண்மை. எப்படி பார்த்து நீ? ஏன்னா ஃபுல்லாக லைக் இல்லை நீ வந்து இப்போ அசிங்கப்படுத்தணும் நான் கேட்கல. ஏன்னா நீ இல்லை இவன் வந்து ஒரு ரிப்ரசன்டேஷன், ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டி. எல்லாரும் பிரதாபன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரல, எல்லாரும் எங்களை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் பிரதாபன் மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கத்தானே செய்யுது. ஃபர்ஸ்ட் டைம் போய் படத்தை பார்த்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், இந்த படத்தில் வரதெல்லாம். பிரதாபனும் வந்து சஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரக்டர். பிரதாபன் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் சினிமாவில் ரைட்டா. அவனோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா பாட்டு படிப்பான், நல்லா பாட்டு படிப்பான் ரைட்டா. அவனோட பெர்ஸ்பெக்டிவும் வந்து அது சரி க்ளீனாக நீட்டாக தான் இருக்கும் ரைட்டா. அந்த கேரக்டருக்கு இப்போ இவர் சும்மா உட்கார வச்சு பேசலை நாங்கள், இவருக்கும் விஷயம் தெரியும். இவர் இப்படி இருந்ததுக்கு இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சில பேசிக் எல்லாமே நல்லாவே தெரியும் சினிமாவில் ரைட்டா. இப்போ இந்த கேரக்டருக்கே இப்படி சில விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லும்போது அது வந்து இல்லை. அதான் இப்போ நாங்கள் இந்த பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்னு கதைக்கிறோம் தானே, அதுதான் இந்த பி சென்டர் ஆடியன்ஸ், சி சென்டர் ஆடியன்ஸ், ஏ சென்டர் ஆடியன்ஸ். இப்போ சில படம் டெக்னிக்கலா சொல்ல தெரியாதுமா. ஏன்னா இப்ப சும்மா சொல்லுவேன், இப்ப சி சென்டர் ஆடியன்ஸ்னு சொல்றது வந்து இப்ப அந்த ஊர் பக்கங்கள், அந்த ஒரு தியேட்டர் மட்டும் ஒரு 4-5 ஊருக்கு ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஊர்களில் இருக்கிற இப்ப அதாவது அவங்களுக்கு வந்து சினிமா இந்த நல்ல படங்கள் வந்து பெரிய ஹீரோட படம் வந்தா பார்ப்பாங்க. அதாவது சினிமாவை பார்க்குற கேரக்டர் அவ்வளோதான், என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்கறதுன்னு எப்பவுமே. இப்போ சில பேர் வந்து ஆர்ட் ஃபிலிம் வந்தாலும் பார்ப்பாங்க, சீரியஸ் ஃபிலிம் வந்தாலும் பார்ப்பாங்க, என்ன படம் வந்தாலும் பார்ப்பாங்க. அப்படி ஒரு க்ரௌட் இருக்கும். சில பேர் வந்து இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு செலக்டட் படம் மட்டும் பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் க்ரௌட் இருக்கும் தானே. இப்போ அதில் இப்போ இந்த படம் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் ஸ்ரீலங்கன் வார் பேஸ்டான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு க்ரௌட் தான் இந்த படத்துக்கு போகும். சும்மா படத்தை பார்த்து கைதட்டி விசிலடிப்போன்ற ஒரு க்ரௌட் இந்த படத்துக்கு போக போகிறது இல்லை. ஸோ அவங்க இதில் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணலாம்னு தான் போகிறாங்க. இப்போ அந்த லேர்னிங் கேர்வில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகக்குள்ள கூட அது ஒரு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனுக்கு அது அவங்களை கொண்டு போகலாம். ஒரு க்ரியேட்டிவ் ப்ராடக்ட் ஒன்றை நாங்கள் செய்யும்போது அதில் இருக்கிற மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த க்ரியேட்டருக்கு தான் போகும். சரி, இது லீகலியும் சரி, இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஸ்போக்கன் லா. இது நமக்கு நாங்கள் இப்படி தான் நினைக்கிறோம். நான் ஒரு ஆர்ட் ஒர்க் கொண்டு செய்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் அது என்னத்தை ஆக்களை ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றதுக்கு நான் தான் பொறுப்பு. அது நான் சொல்ல முடியாது, இல்லை இது இப்படி நான் செஞ்சுட்டேன் ஆனால் இதெல்லாம் பிழை, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறது. பொய் தான் நான் முதல்ல சொல்லிடுறது. இல்லை உன்னை காட்டி நான் அவங்கள திசை திருப்புறேன்னா அது வேறு பர்ஸ்பெக்டிவில் வேறு நோக்கத்தில் செஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே ஒரு க்ரியேட்டரை ரிட்டர்ன் ஒரு ஆடியன்ஸாக கேள்வி கேட்க முடியும். நீ ஏன் இதை செஞ்ச, ஏன் இப்படி ஒரு சப்ஜெக்டை சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்றத நாங்கள் கேட்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள ஆமாம், டிரெக்டர்ஸோ அதோட ப்ரொடியூசர்ஸோ கட்டாயம் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதான் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் கலைக்கிறது நிறைய பேருக்கு முரண்பாடு இருக்கலாம், நாங்கள் கலைக்கிறது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது கலைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா திருப்பி நீங்கள் எங்களை ஏசி வீடியோ போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இதில் பேசின விஷயங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசப்படணும். அது கமெண்ட்ஸ்லேயோ சரி, இல்லாட்டி என்ன இப்போ நாங்கள் இது ஒரு டீ கடையில் நின்று இதே விஷயத்த பேசியிருக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் அப்படி தான் பேச தொடங்கினோம். ஆனால் இது சரி இதை வீடியோவாக போடுவோன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இதை சுற்றி இருக்கிற இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்காமலே போனால் நாளைக்கு நாங்கள் படத்தில் என்னத்தை எடுத்தாலும் யாருமே எதுவும் கதைக்க மாட்டாங்க. நாங்கள்
ஸ்ரீலங்கன் சினிமாவை காப்பாற்றணும்ன்ற ஒரு டெக்லைன் மட்டும் இருந்தால் போதும்ன்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கும் வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வர எல்லா படத்துலையுமே அந்த ஒரு சிம்பத்தி தான் இருக்குது. இல்லை இப்போ உண்மைக்கு அதுதான் சார். இப்போ நான் அந்த எஃபிலையும் டெக் பண்ணி வச்சிருக்கேன் ஃபீல் பண்ணி. காந்தா படத்தில் வந்து எங்களோட சமுத்திரக்கண்ணி ஒரு சீனில் வந்து அட்வைஸ் பண்ணுவார் ரைட்டா. நாம் எதுக்கு ஒரு கதை சொல்கிறோம் ரைட்டா. ஒரு இருட்டறையில் பெரிய திரைக்கு முன்னாடி ஜாதி மதம் பேதம் இல்லாமல் மக்கள் கூட்டத்தை கூட்டி அவங்கக்கிட்ட அப்படி என்னத்தை தான் நாங்கள் சொல்லிட போகிறோம். இது டயலாக் படத்தில் வந்த டயலாக். ஓகே, இதுதான் வாழ்க்கை, இவ்வளவு தான் வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் உண்மையாயிரு, பணிவாய் இரு, இதை தாண்டி வேறு என்னத்தான் சொல்லிட முடியும். இதெல்லாம் சொல்கிற நாங்கள் எவ்வளோ பணிவாக இருக்கோம். இதுதான் சினிமா. ஒரு கதை சொல்கிறத வந்து அந்த கதை தான் முடிவு பண்ணணுங்கிற டயலாக். இது செல்வமணி செல்வராஜ் டிரெக்டர். இந்த டயலாக் வந்து எனக்கு எப்படி பாதிச்சுன்னு சொன்னால் வந்து எங்களோட டிசிப்ளின், எங்களோட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு நாங்கள் இருக்கிற டிசிப்ளின் தான். அதில் டிசிப்ளினாக இருந்தால் தான் எங்களுக்கு அது நீட்டாக கிடைக்கும். இங்கே யாருக்கிட்ட டிசிப்ளின் இருக்குது, ஈகோ பிடிச்சி இருக்கானுங்க உண்மையிலேயே பின்னுக்கு அடி வாங்கி வெறுத்து போயிருக்கு தெரியுமா. டிசிப்ளின் இல்லை சார். காந்தா படத்தை கோட் பண்ணீங்க தானே? ஓ, காந்தா படமும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் தெரிஞ்ச அளவுக்கு. இந்த ஹண்ட் ஆஃப் வீரப்பன் சீரிஸ் எடுத்தவர். சீரியஸ் அவர் அதுதான் அந்த சோல்டு சரியான டச், சினிமாவோட டச் அதுதான். நாங்கள் வேலை செய்யும்போது எங்களோட என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும். உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சால் போதும். சும்மா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருங்க, அவ்வளோதான். உங்களோட டிசிப்ளின் அவ்வளோதான். அந்த என்ன மோட்டிவ்ல நாங்கள் செய்கிறோன்றது தான் விஷயம். இங்கே இருக்கிறது விரலில் எண்ணக்கூடிய சில டிரெக்டர்ஸ். ஸோ அவங்கள தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சினிமா ஆசையோடு. ஸோ அவங்க வரும்போதோ இல்லை நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு ஆட்கள் வரும்போதோ அவங்க எல்லாரும் அந்த படத்தில் முழு கதை என்ன, அதில் மோட்டிவ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அந்த படத்தில் நடிக்க வாரதோ வேலை செய்ய வாரதோ ரொம்ப குறைவு. சரியா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் அந்த ப்ரொடக்ஷனும் சரி, அந்த டிரெக்டரும் சரி, ரைட்டரும் சரி, இவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அந்த நடிக்க வார அவ்வளவு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் மொத்த கனவுகளோட வார எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் சேர்த்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சில விஷயங்களில் கவனமாக இருந்து தான் நாங்கள் ஒன் மேன் மிஷன். ஒருத்தர் காலுக்கு எல்லாரும் வேலை செய்யணும், ஒத்துமையாக வேலை செய்யணும். அங்கே ஈகோ பார்க்கக்கூடாது. இப்போ இவருக்கு அதை சரியாக கொடுக்கணும். இந்தியன் சினிமாவிலேருந்து அதோட ஸ்டைலையோ அதோட லுக்கையோ இல்லைன்னா அதோட ரிதம் அதோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல்ஸையோ இல்லைன்னா ஈவன் லாங்குவேஜையோ கூட கொப்பி அடித்து படங்களை பண்ணுறத அக்செப்ட் பண்ணலாம். சரி, பிரச்சனை இல்லை, உனக்கு அதை தான் பண்ண விருப்பம்னா பண்ணிக்கோ. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாங்க. சரி, தெரியும், நல்லாவே தெரியும், பச்சையாக எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எப்பவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ அங்கே இதுதான் நடக்குது, இதுதான் சினிமா, இப்படி செஞ்சால் தான் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு இன்னும் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் அடுத்த ஜெனரேஷனை எந்த நம்பிக்கையில், எந்த மூஞ்சோட, எந்த தைரியத்தோட நீ சினிமாவுக்கு வான்னு கூப்பிடுவீங்க? சத்தியமாக இல்லை சத்தி. உண்மைக்குமே சில கேரக்டர்ஸை வந்து எங்களுக்கு இங்கே இப்போ இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு வந்ததுலேயும் அந்த மகளுக்கு நடித்த கேரக்டர் சீட் நல்லா பர்ஃபார்ம். உண்மையிலேயே இந்த அப்செட்டான கேரக்டர் கடைசியில் படத்தில் அந்த விஷயம் சொல்லி தான் ஆகணும். இவங்க கன் பாயிண்டில் வச்சுருக்கும் போது வந்து எல்லாரும் அது போஸ்ட் மூமெண்ட் ஒன்று காட்டினாங்க தெரியுமா, அந்த ரிதம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஒன்று சரியா, அது அந்த ரிதம் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சைலன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அது ஏன் அந்த பியூட்டி இருக்குன்னு சொன்னால் இங்கே அது எங்கே மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் இங்கே சரியான ப்ரொடக்ஷன் டிசைனர் இல்லை. இந்த படத்தை இப்படித்தான் நாங்கள் காட்ட போகிறோம், இப்படித்தான் இதை பண்ண போகிறோங்கிறதுன்னு சொல்லி டிஓபியாக இருக்கட்டும், டிரெக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்டராக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் சேர்ந்து டிரெக்டர் விஷன்ஸுக்கு சேர்ந்து 2 பேரும் சரியான மூட் அண்ட் லுக் அண்ட் ஃபீலை கொடுக்கணும். இப்போ கண்ணை மூடி டிரெக்டருக்கு தேவையான விஷயத்த டிஓபி கொடுக்கணும். இந்த சீனுக்கு சும்மா தேவையில்லாமல் போய்க்கு அழகாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொட் வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு அது கேட்கும் எங்ககிட்ட, இதை இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் காட்டணுங்கிற விஷன் வந்து அது கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை சரியான ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும்.
இதுக்கு தேவையான விஷயத்த வந்து சரியாக ப்ரொடக்ஷன் டிசைனர் கொடுத்துக்குவாங்க. இங்கே மிஸ் ஆகுறது அதுதான். எனக்கு நிறைய இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் நான் டைம் இல்லாமல் கொடுத்துருவேன். ஜஸ்ட் இதுதான் எனக்கு வேணும், நான் என்ன சரி டிரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் 2 வார்த்தையில் சொல்லுவேன். இதுதான் லுக் அண்ட் ஃபீல், இதுதான் சீன், என்ன பண்ணணும், ரைட் இப்படி பண்ணணும்னா அது ஃபுல் செட்டில். இந்த மெட்டீரியல்ல இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து, ப்ராப்ஸ்ல இருந்து, பேக்ரவுண்ட்ஸில் யூஸ் பண்ணுற கலர் பேலட்ஸ்ல இருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அவ்வளோ விஷயமுமே வந்து எங்களுக்கு என்ன தேவை, இதே வந்து நாங்கள் ரோவாக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம், ரியலாக தான் இறங்கி அடிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த ரியல் எங்கே செட் ஆகுங்கிறது எங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் இருந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் உட்காந்து தேவையான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கட்டாயம் பண்ண சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஏர்லியாகவே ஒர்க் பண்ண வந்துட்டோம். நாங்கள் சினிமா படித்ததில்லை, நாங்கள் போய் ஒரு யூனிவர்சிட்டிலேயோ எங்கேயோ போய் படித்ததில்லை. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸால எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். 15 ஸோ 15லேருந்து போஸ்டர்ஸ்லேருந்து உள்ளுக்கு வந்து அதுக்கு முன்னாடியும் ஷார்ட் எல்லாம் செஞ்சுட்டு இதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் படித்த டெக்னிக்கல் விஷயங்கள் வேறு. ஸோ இப்போ இதை புதுசாக உங்களோட பிள்ளைகள் படிக்க போகிறாங்க, சினிமாவுக்கு வர போகிறாங்க. உங்களோட ரியலான ஒப்பீனியன் என்ன, ஆனஸ்ட்டாக உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சினிமாவுக்கு போக போகிறாங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? சினிமாவை நாங்கள் எதா பார்த்துட்ருக்குறோமோ அதை பொறுத்து தான் எங்களோட ஒப்பீனியன் இருக்க போகுது, சரியா? ஸோ படிக்க அனுப்புனா சினிமா படிக்க போனால் இப்படி நடக்கும், மீடியான்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு கண்டினியூஸாக இடம் கொடுத்துட்டு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி வருதே இல்லைன்னு புலம்புனா எப்படி வரும்? இண்டஸ்ட்ரி இல்லை, வேலை செய்ய ரெடியா இல்லை. ஏன்னா வேலை செய்யல இவனுங்க, வேலை செய்யல, வேலை செய்யற மாதிரி காட்டுறானுங்க, அவ்வளவுதான். போயிட்டு வேலையை பார்த்தா இதே ஏன்டா எப்படி செய்யறீங்க, இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானேடா. அது சும்மாவே செய்யல. ஒரு வேலையை வந்து டிபார்ட்மெண்டா பிரிச்சு அந்த டிசிப்ளினோட செய்யற வேலையும் இல்லை தானே. சும்மா ஒரு சில இடத்துல தெரிஞ்சு வேலை செய்யறாங்களா இப்படி, சரியான கோவம் எனக்கு உண்மையிலேயே. குழப்பி அடிச்சு இதை யார் என்ன வேலை செய்யணும். மோஸ்ட்லி ரீசன் வந்து எல்லாருமே இப்படி அவ்வளவு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக செட் ஆகி அப்படி செய்கிறது ஸ்ரீலங்காவில் கூடன்றதுனால அந்த டிபார்ட்மெண்ட் பிரச்சனையோ டெக்னிக்கல் விஷயங்களோ மிஸ் ஆகலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் அந்த டெக்னிக்கல் விஷயங்களை படித்து அதுகளை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை செய்ய போனால், செலிப்ரிட்டி ஆக போனால், அங்கே ஃபேம் ஆகிறது ட்ரை பண்ணால், எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வரணும், நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், நிறைய பேர் எங்களுக்கு லைக் பண்ணணுன்ட்டு அந்த ரூட்டில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முதல்ல வேறொரு ரூட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. ஸோ எங்கே போகிறோம், எங்களோட பார்த்து என்னன்றதுல தெளிவாக இல்லைன்னா நாங்கள் சினிமாவில் தான் இருக்கிறோமா, எந்த சினிமா இது, இந்த சினிமா யார் பார்க்குறதுக்கு கிடைக்குது அப்படின்றதுல நாங்கள் யோசித்து ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸையும் செய்யணும். அது ரைட்டர்ஸாக இருக்கலாம், டிரெக்டர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம். எந்த ப்ரொஜெக்டில் எது பற்றி வேலை செய்கிறோன்றதுல முழு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வேலை செய்யணும். ஏன்னா நாங்கள் ஒரு கதையை இன்னொருத்தருக்கு சொல்ல போகிறோம். ஸோ சொல்கிறது என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணும். சான்ஸ் கிடைக்குதுன்றதுக்காக போகக்கூடாது. தாண்டி அதை நாங்கள் ஏன் சரி கரெக்ட், சான்ஸ் கிடைக்குதுக்காண்டி போகக்கூடாது. உண்மையிலேயே சரியா விஷயத்த வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக போகணும். அதான் இப்போ ஜஸ்ட் சொன்னதில் இப்போ எனக்கு என்ன கதைன்றதோ உண்டு, மற்றது ஏன் சொல்கிறோம், யாருக்கு சொல்கிறோம், நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறவங்கள அடுத்தது அவங்க எந்த டிரெக்ஷனுக்கு அவங்கள இந்த கதை தள்ள போகுதுன்ற வரைக்கும் நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஆட்டால் ஒருத்தனை வந்து முழுசாக ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், ஏன் நாங்கள் முன்னுக்கு டைட்டில் கார்டில் போடுறோம் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்னு. ஏன்னா ஒரு படத்தால் ஒருத்தனை சிகரெட் பிடிக்க வைக்கவும் முடியும், ஒரு படத்தால் அவனை சிகரெட் பிடிக்க நிறுத்த வைக்கவும் முடியும். அவ்வளவு இம்பேக்டை வந்து அந்த படத்தால் கொடுக்க முடியும். அப்போ சொல்கிறேன், சின்ன சின்ன இந்த லைஃப் ஹேபிட்ஸில் இன்றைக்கி வாரணமாயிரத்தில் சூர்யாவை பார்த்துட்டு 6 பேக்ஸ் எடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான்? 6 பேக்ஸ் எடுக்கிறது அவ்வளோ லேசான வேலை இல்லை. அதுக்கு பின்னுக்கு போயிட்டு அவன் போட வேண்டிய எஃபர்ட்டும் இது. ஆனால் அவ்வளோத்தையும் ஒரு படம் செய்யுதுன்னா சினிமா செய்யும் சாஜி, நீங்க சினிமா அவளுக்கு அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும். என்ன மனுஷனாகி இருக்கு தெரியுமா சினிமா. நான்லாம் இப்படி ரீசெண்டாலாம் பேசவே மாட்டேன், என் வாயை திறந்த பச்சை பச்சையா தான் வரும். அவ்வளவுக்கு அராங்குட்டி பிறந்த காமி அப்படி கொச்சி கடை தான் சொல்லியா சொல்லுதான். எங்க போனாலும் இதை தான் நான் சொல்லுவேன். விளங்குதா? நான்லாம் இப்படி இல்லை, நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல வேலை செஞ்சு இது படிச்சு கொடுத்த விஷயம்தான். நான்லாம் அராங்குட்டி உண்மையிலே. நான் போடாத ஜோக்கிட்டு அவ்வளோ வேலை செய்வேன். ரைட்டா சின்னோட அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான்.
இப்போ என்ன மனுஷனாக்குனது சினிமா தான். நான் படித்தது சினிமாவில் தான். நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது சினிமாவில் தான். விளங்குதா? இன்னைக்கு என்னை கூப்பிட்டு சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதான் ப்ரைவேட்டாலாம் இன்வைட் பண்ணுவாங்க. எனக்கு சத்தியமாக போக விருப்பம் இல்லை. ஏன்னா கவலை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கும். அவளை அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. இவங்கள ஏசியுமே வேலை இல்லைன்னு தெரியும். நான் இவங்களுக்கு இது தான் தெரியும் சஜி, விளங்குது? அதுதான் எனக்கு இருக்க கோவம். இவங்களை பற்றி பேசவும் வேலை, ஏன்னா சொன்னால் சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்க. சில பேருக்கு மேபி நாங்கள் ஏன் நெகட்டிவா பேசுறோம், நெகட்டிவா பேசல, மோசமா பேசுறோம்னு யோசிக்கலாம். பட் நாங்கள் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும். இப்போ ஃபில்ம்ன்றதும் ஒரு விதத்தில் ஒரு லிட்ரேச்சர் தான், சரியா? புக்ஸ்னு பார்த்தா இதில் ராமாயணமும் இருக்கும், பகவத்கீதையும் இருக்கும், குமுதம் புத்தகமும் இருக்கும், சரியா? நாங்கள் எதை எழுதுறவன்ற விஷயத்தை பார்த்துட்டு, அதாவது குமுதத்தை எழுதுறவனை பார்த்து நீ ஏன் கிசு கிசு எழுதுற, ராமாயணம் மாதிரி எழுதுன்னா அவன் எழுத மாட்டான். அதே மாதிரி வாசிக்கிறவனும் நான் என்ன புத்தகத்தை வாசிக்கிறேன்றதை தெரிஞ்சு வாசிக்கணும். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவனும் நான் என்னத்தை பப்ளிஷ் பண்ணுறேன்றதை தெரிஞ்சு பப்ளிஷ் பண்ணணும். இதை செய்யலைன்னு சொன்னால் இப்படி தான் இங்கே என்ன இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். இருக்கு ஆனா இல்லை. அதுதான் இப்போ இங்கே ராமாயணம் எழுதுகிற ஒரு ஆளே ஒரு கிசு கிசு நியூஸும் எழுதுனா எவ்வளவு பிரச்சனையா இருக்குமோ அப்படி இல்ல, அப்படி ஒரு பிரச்சனை தான் இங்கேயுமே. ஏன்னா இதுல யார் என்ன செய்யறாங்கன்றதுதான். இப்ப ஒரு சரி, இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இப்படி நிறைய கதைப்போம் தானே, முடிப்போம் தானே. இல்லாட்டி நீங்க நல்லா இதுதான் டான்ஸ் நல்லா இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய நாள் பேசாம இருந்தது, ஒரு நாள் பேச வலிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நேர காலங்களின் அடிப்படையில் பொண்டாட்டி கோல் அடிச்சா பாத்தீங்க தானே, 3 பேருக்கு அடிச்சா 3 பேருக்கு அடிச்சா. நான் 1 ஹவர்ல வாரப்பான்னு சொல்லிட்டு வந்தேன், அதான் மூடி வச்சுட்டு நீங்க மூடினோட இங்க வச்சு அங்கேயே வந்து சரி நிறைய பேசுவோம், சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். யாருமே பேசாம இருந்தா சரி வராது. பேசுவோம், வாங்க என்ன சரி பேசுறதா தயவு செஞ்சு வாங்க. ஏன் இப்ப பேசுறோம்னா பேச வேண்டிய சிச்சுவேஷன் யாராவது சொல்லித்தான் ஆகணும். சொல்லலைன்னா யாருமே பார்க்கல, யாருமே கேட்கலன்னு ஏதோ நடந்துட்டு இருக்கு. தெரியலாட்டி கொஞ்சம் பேசும், அதான் தெரியலாட்டி வந்து கேளுங்க, பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா முதல்ல போய் நீங்களும் படத்தை பாருங்க. படத்தை பார்த்து படத்துக்கு நீங்க பண்ண வேண்டிய சப்போர்ட்டை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வாங்க திருப்பி பேசுவோம். ஏன்னா படத்தை படத்தை பார்க்காம கமெண்ட் பண்றது, படத்தை பிள்ளை சொல்லி படத்தை செஞ்சு வச்ச விஷயம் தான் பிள்ளை இல்ல. இப்ப படத்தை குறை சொல்றது எங்க நோக்கமே இல்ல. படத்தை குறை சொல்ல வேண்டிய சினிமாவை குறை சொல்ல இல்லாது, கோபம் வரும். சினிமாவை எடுக்கலாட்டி கோபம் வரும். இல்ல இப்ப கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டு இதன்றது உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்ன அதுக்குள்ள கொஞ்சம் மோரலும் இருந்திருக்கலான்றது தான் எங்கட ஆதங்கம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரி, எனக்கு தெரிஞ்சு. அதுதான் அவன் பார்க்கும் போதும் அதுதான் அவங்க அதை நம்பி இருப்பாங்க தெரியுமா உண்மையிலேயே. இல்ல அதான் இப்ப இப்படி ஒரு ஃபீல்ட்ல நீங்க அங்கே சரி சரி பிரதாபன் சொல்லுங்க, முடிக்கல முடிப்போம். இப்ப என்ன நினைக்கிறேன், தெளிவா இருக்கு. நீ தெளிவாயிட்டீங்களா? தெளிவாயிட்டேன். ஒரு நாள் சொல்லுவோம் அவுட் ஆஃப் 10 நான் சொல்ல விரும்புறேன். இல்ல அது நல்ல படம்டா, அது நல்ல படம். சில விஷயங்கள் இருக்கு அதுகளை கன்சிடர் பண்ணணும். சினிமாவில் இவ்வளவு லவ் பண்ற நீ அதையும் ஏன்னா இது பேசலாட்டி சஜி, அதுதான் இது இருக்குது. ஒரே லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். இது பேசலாட்டி யாருமே பேசலாட்டி அது பிரச்சனை, கட்டாயம் பேசணும். இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கே அது, இல்லாட்டி நாளை அப்படி வந்து முன்னுக்கு உட்காந்து கதைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா இது பேசணும். ஏன்னா இப்படித்தானே இவ்வளவு காலம் அவங்க சொல்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற விஷயம், எங்களை வச்சு அவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்றது டேஞ்சரான விஷயம், விலங்குதான். அவங்க ஒரு விஷயம் இப்போ உண்மைக்குமே இப்போ ஸ்ரீலங்கான்னு போயிட்டு அவங்க வந்து இந்த சிங்களவங்களை வந்து இந்த சிங்கம் 3ல ஸ்னைப்பர் வச்சு கொள்ற தீவிரவாதியை எடுத்தாங்க. எல்லா வில்லனும் போட்டிருப்பாங்க ரைட்டா. அதே மாதிரி இந்த தாடி வச்சு இப்ப கிட்டத்துல கிங்டம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இப்படித்தான் காட்டுறாங்க ரைட்டா. இப்படி காட்டி 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 இது அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்களே கேள்வி கேட்கல அது ரைட்டா. அவங்ககிட்ட ஜோக்கி அவங்க இப்படி எங்களை காட்டுறாங்கிற எனக்கு கோவம் இருந்துச்சு ரைட்டா, கெட்ட கோவம். இவனால எப்படி எங்களை எப்படி காட்டேலும்
எங்களை இவங்க எப்படி டெரரிஸ்டா காட்டேலுங்கிற பிரச்சனை எனக்கு இருக்கு. அதே இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதே எபிசோட் 2ல பாப்போம். இல்ல இது ஃபைனல்ல முடிச்சிடுறேன். இதே விஷயத்த வந்து ரைட்டா அவங்க செய்யறது பிரச்சனை இல்ல, எங்கடவங்களும் போயிட்டு இதே விஷயத்த அங்க செஞ்சா அது பிரச்சனை. அதுதான் எனக்கு இருக்க போகும். எங்கடவங்களும் இதே பைத்தியம் விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க பைத்தியம் ஆடுனா அவங்க பைத்தியம் ஆடட்டும், சரியா? நீங்க எதுக்கு அவங்களோட சேர்ந்து போயிட்டு பைத்தியம் விளையாடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இதுதான் என்னோட பிரச்சனை. சரி முடிப்போம். இதுக்கு மேல பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். முடிக்கலாம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் எப்படி ஈழ சினிமாவை மீட்டெடுக்க போறாருன்னா இப்படிதான் பேசுவோம், நிறைய பேசுவோம். உண்மையா இந்த படத்துல சக்சஸா நான் என்ன பாக்குறேன்னா, இவ்வளவு இன்னைக்கு பேசாம கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்து போட்டதும் இல்ல உண்மையாவே இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்தது இந்த படத்துல சக்சஸ் தான். ஆமா, இதை பார்த்துட்டு நீங்க அப்படி இல்ல உண்மையாவே சக்சஸ் தான். உங்களை பேச வைக்கிற அளவுக்கு படம் இருக்குதாங்க. உண்மைதான் உண்மைதான். அப்ப இதை நீங்களும் போய் பாருங்க. ஹிஸ்டரியா அப்படியா? ஹிஸ்டரியோ எப்படியுமே இதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நாங்க தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி பேச வேண்டிய நிறைய படங்கள் இருக்கு, இவ்வளவு நாள் பேசாம விட்ட படங்கள். நாங்கள் மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல அதெல்லாம் பத்தியும் பேசலாம். இவ்வளவு நேரம் முழுசா பார்த்துருந்தீங்கன்னா பேச போறீங்க, கெஸ்ட் எல்லாம் மாத்த மாட்டீங்களா? அது யோசிப்போம். பிரதாபணி வருவானான்னு தெரியல. ஸோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களோட ஸ்டாண்ட் என்னன்றது விளங்கி இருக்கும். சில வேளை இது சின்ன சின்ன இடங்களை மட்டும் பார்த்துட்டு கோவப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லா வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த வீடியோவில் அதை கோவமா இருந்தாலும் பேசுங்க, மேல செய்யணுமா இருந்தாலும் பேசுங்க. இல்லை முடிஞ்சா நாங்கள் இது சம்மந்தப்பட்ட இந்த டிரெக்டரையோ இல்லை ப்ரொடியூசரையோ கூப்பிட்டு கூட பேச ட்ரை பண்ணுறோம். அவங்க ஓகே சொன்னா சோமியனா பேசுவாரு அவரோட. இல்லை நான் கேட்டு பார்ப்போம். இப்போ பிஸியாக இருப்பாங்க, ஸோ இப்போ ப்ரெஷர் பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்ட் டிஸ்கசிங் தான், வேற எதுவுமே இல்லை. நாங்க எதுவுமே ரிவ்யூவோ யார் மேல இருக்க தனிப்பட்ட கோபமோ இல்லை. நான் டிஸ்கஸ் பண்ண படத்தை பார்த்துட்டு வந்து போன விஷயங்களை கலைக்க போன விஷயங்களே இப்ப இன்னைக்கு டைம் இல்லாம மூஞ்சி முடுக்கு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டைம் இல்லாம இல்ல, பேச வேண்டிய கட்டாயம். எல்லாருக்கும் இப்ப நன்றி. சிஎம்சி சினிமா முனிசிபல் கவுன்சில் 2 மணி நடுராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த சினிமா முனிசிபல் கவுன்சில் அவ்வளவு தூரத்துக்கு இந்த படம் எல்லாருமே பாதிச்சிருக்கு. சரி, நன்றி வணக்கம் சொல்லுவோம். நன்றி வணக்கம்.